கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே, இந்த நாளிலே கர்த்தருடைய நாமம் மகிமைப்படவும் இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாகவும் அனைவரும் நின்ற வண்ணமாக கர்த்தரை புகழும் வண்ணமாக ஆத்மமே உன் ஆண்டவரின் என்ற பாடலை நாம் பாடுவோம். Praise the Lord. இந்த அருமையான காலை வேளையில் நாம் நம்முடைய தேவனை தேடி அவரை ஆராதிக்க, அவருடைய வசனத்தை கேட்க நாம் எல்லோரும் வந்திருக்கிறோம். ஆமாம் இல்லையா? ஆமென். அதனால் நிச்சயமாக அவர் நம்மோடு இருக்கிறார். அதனால் தேவ ஜனமே, கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. சேர்ந்து நாம் ஜெபிப்போம். எல்லா இருதயங்களையும், எல்லா விருப்பங்களையும், எல்லா இரகசியங்களையும் அறிந்திருக்கிற சர்வ வல்லமை உள்ள தேவனே, நாங்கள் தேவரிடத்தில் பரிபூர்ணமாய் அன்பு கூறுவோம். உமது பரிசுத்த நாமத்தை உத்தமமாய் மகிமைப்படுத்தவும் எங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவின் நிமித்தம் உமது பரிசுத்த ஆவியின் ஏவுதலால் எங்கள் இருதயத்தின் சிந்தனைகளை சுத்தம் பண்ணியருளும். ஆமேன். நமது இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து சொல்லிய வார்த்தைகளாவன: நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்துமாவோடும், உன் முழு மனதோடும், உன் முழு பலத்தோடும் அன்பு கூர்வாயாக என்பதே முதலாம் கற்பனை. இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூர்வாயாக என்பதே. இவைகளிலும் பெரிய கற்பனை வேறொன்றும் இல்லை என்றார். சேர்ந்து ஆமேன். கர்த்தாவே, எங்களுக்கு இறங்கி இந்த பிரமாணங்களை எல்லாம் எங்கள் இருதயங்களில் பறித்தருளும்படி வேண்டுகின்றோம்.
இறங்கும். நம்முடைய பாவங்களிலிருந்து நம்மை இரட்சிக்கவும், பரலோகத்தில் நமக்காக பரிந்து பேசவும், நமக்கு நித்திய ஜீவனை அளிக்கவும் நமது ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை தந்து இவ்வளவாக உலகத்தில் அன்பு கூர்ந்தார். எனவே தேவனுடைய கற்பனைகளை கைக்கொண்டு எல்லாருடனும் அன்போடும் சமாதானத்தோடும் வாழ்வோம் என்ற உறுதியுடன் மனஸ்தாபத்தோடும் விசுவாசத்தோடும் நமது பாவங்களை அறிக்கையிடுவோம். முழங்கால் படியிடலாம் அல்லது அமரலாம். சிறிது நேரம் எடுத்து நாம் நம்முடைய பாவங்களை அறிக்கையிடுவோமா? இந்த நேரத்திலும் நாம் அடுத்த ஜெபத்தை நாம் சேர்ந்து நாம் ஜெபிப்போம். சர்வ வல்லமையுள்ள தேவனே, எங்கள் பரமபிதாவே, உமக்கு விரோதமாகவும் எங்கள் அயலாருக்கு விரோதமாகவும் நினைவினாலும் வார்த்தையினாலும் செயலினாலும் அறியாமையினாலும் பலவீனத்தினாலும் மீறதினாலும் செய்த எங்களுடைய எல்லா பாவங்களுக்காகவும் மெய்யாய் மனஸ்தாபப்பட்டு மறந்திருக்கிறோம். எங்களுக்காக மரித்த உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் மூலம் எங்களுடைய கடந்த கால பாவத்தை மன்னித்து உம்முடைய நாம மகிமைக்காக நாங்கள் புது வாழ்வுடன் உம்மை சேவிக்க அனுக்கிரகித்துள்ளோம். ஆமீன். தம்மிடத்தில் உண்மையாய் மனதிரும்புகிற யாவரையும் மன்னிக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் உங்களுக்காக இறங்கி உங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து அவைகளிலிருந்து உங்களை விடுதலையாக்கி சகல நன்மைகளிலும் உங்களை உறுதிப்படுத்தி நிலைநிறுத்தி உங்களை நித்திய ஜீவ கரையில் சேர்ப்பாராக. ஆமென். நாம் எல்லோரும் இந்த நேரத்தில் எழுந்து நிற்போம். இன்றைக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சுருக்க ஜெபம் பெந்தைகோஸ்தே திருநாளுக்கு பின்வரும் 16ஆம் ஞாயிறு திருத்துவம் 15. The collect is Pentecost 16, Trinity 15. நாம் யாவரும் சேர்ந்து ஜெபிப்போம். சர்வ வல்லமையுள்ள தேவனே, அன்பு கூறுதலே நியாய பிரமாணத்தின் பூரணம் என்பதை உமது குமாரனின் மூலம் எங்களுக்கு போதித்தீரே. நாங்கள் உம்மை முழு இதயத்தோடு நேசிக்கவும், நாங்கள் எங்களை நேசிப்பது போல் மற்றவர்களை நேசிக்கவும் அருள் புரிய வேண்டும் என்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஆமீன். சபையர் யாவரும் அமரலாம். இந்த வேளை கூட வேத வாக்கியங்கள் வாசிக்கப்படும். இன்றைக்கு வாசிக்க வேண்டிய நிருப வாக்கியம் யாக்கோப்பு 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 17 வரை. யாக்கோப்பு 1ஆம் அதிகாரம் வசனம் 1. தேவனுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் ஊழியக்காரனாகிய யாக்கோப்பு சிதறி இருக்கிற 12 கோத்திரங்களுக்கும் வாழ்த்துதல் சொல்லி எழுதுகிறதாவது: என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும்போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாயிராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவது. உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாயிருந்தால் யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன். அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். ஆனாலும் அவன் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடு கேட்க கடவன். சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாயிருக்கிறான். அப்படிப்பட்ட மனுஷன் தான் கர்த்தரிடத்தில் எதையாகிலும் பெறலாம் என்று நினையாதிருப்பானாக. இரு மனமுள்ளவன் தன் வழிகளிலெல்லாம் நிலையற்றவனாயிருக்கிறான். தாழ்ந்த சகோதரன் தான் உயர்த்தப்பட்டதை குறித்து மேன்மை பாராட்ட கடவன். ஐஸ்வர்யவான் தான் தாழ்த்தப்பட்டதை குறித்து மேன்மை பாராட்ட கடவன். ஏனெனில் அவன் புல்லின் பூவை போல் ஒழிந்து போவான். சூரியன் கடும் வெயிலுடன் உதித்து புல்லை உலர்த்தும் போது அதன் பூ உதிர்ந்து அதன் அழகான வடிவு அழிந்து போம்.
ஐஸ்வர்யவானும் அப்படியே தன் வழிகளில் வாடிப்போவான். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனாலே சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவர் அல்ல, ஒருவனையும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல. அவன் தன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். பின்பு இச்சையானது கர்ப்பந்தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். பாவம் பூரணமாகும்போது மரணத்தை பிறப்பிக்கும். என் பிரியமான சகோதரரே, மோசம் போகாதிருங்கள். நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையின் நிழலும் இல்லை. இது தேவனுடைய வசனம். நாம் அனைவரும் சேர்ந்து சொல்வோம். தேவனுக்கே ஸ்தோத்திரம். இந்த காலைவேளை நாம் யாவரும் சுவிசேஷ பாகத்திற்காக எழுந்து நிற்போம். இன்றைக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சுவிசேஷ பாகம் பரிசுத்த மார்க் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் வசனங்கள் 24 முதல் முடிவு வரை. The gospel is taken according to St. Mark chapter 7 verses 24 to the end. பின்பு அவர் எழுந்து அவ்விடம் விட்டு புறப்பட்டு தீரு சீதோன் பட்டணங்களில் எல்லைகளில் போய் ஒரு வீட்டுக்குள் பிரவேசித்து ஒருவரும் அதை அறியாதிருக்க விரும்பியும் அவர் மறைவாயிருக்க கூடாமற் போயிற்று. அசுத்த ஆவி பிடித்திருந்த ஒரு சிறு பெண்ணின் தாயாகிய ஒரு ஸ்திரீ அவரை குறித்து கேள்விப்பட்டு வந்து அவர் பாதத்தில் விழுந்தாள். அந்த ஸ்திரீ சிரோபினிக்காகிய தேசத்தாலாகிய கிரேக்க ஸ்திரீயாயிருந்தாள். அவள் தன் மகளை பிடித்திருந்த பிசாசை துரத்திட வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டாள். இயேசு அவளை நோக்கி, முந்தி பிள்ளைகள் திருப்தியடையட்டும், பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார். அதற்கு அவள், மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் மேஜையின் கீழிருக்கும் நாய்க்குட்டிகள் பிள்ளைகள் சிந்துகிற துணிக்கைகளை தின்னுமே என்றாள். அப்பொழுது அவர், நீ சொன்ன அந்த வார்த்தையின் நிமித்தம் போகலாம், பிசாசு உன் மகளை விட்டு நீங்க போயிற்று என்றார். அவள் தன் வீட்டுக்கு வந்தபொழுது பிசாசு போய்விட்டதையும் தன் மகள் கட்டிலில் படுத்திருக்கிறதையும் கண்டாள். மறுபடியும் அவர் தீரு சீதோன் பட்டணங்களில் எல்லைகளை விட்டு புறப்பட்டு தெக்கே பொலியின் எல்லைகளில் வழியாய் கலேலியா கடல் அருகே வந்தார். அங்கே கொன்னைவாயுடைய ஒரு செவிடனை அவரிடத்தில் கொண்டு வந்து அவர் தமது கையை அவன் மேல் வைக்கும்படி வேண்டிக் கொண்டார்கள். அப்பொழுது அவர் அவனை கூட்டத்தை விட்டு தனியே அழைத்து கொண்டு போய் தம்முடைய விரல்களை அவன் காதுகளில் வைத்து உமிழ்ந்து அவனுடைய நாவை தொட்டு வானத்தை அண்ணாந்து பார்த்து பெருமூச்சு விட்டு எப்பத்தா என்றார். அதற்கு திறக்கப்படுவாயாக என்று அர்த்தமாம். உடனே அவனுடைய செவிகள் திறக்கப்பட்டு அவனுடைய நாவின் கட்டும் அவிழ்ந்து அவன் செவ்வையாய் பேசினான். அதை ஒருவருக்கும் சொல்ல வேண்டாம் என்று அவர்களுக்கு கட்டளையிட்டார். ஆகிலும் எவ்வளவு அதிகமாய் அவர்களுக்கு கட்டளையிட்டாரோ அவ்வளவு அதிகமாய் அவர்கள் அதை பிரசித்தம் பண்ணி எல்லாவற்றையும் நன்றாய் செய்தார். செவிடர் கேட்கவும் ஊமையர் பேசவும் பண்ணுகிறார் என்று சொல்லி
மேன்மேலும் ஆச்சரியப்பட்டார்கள் என்றார் என்பதே. இது கிறிஸ்துவின் நற்செய்தி. நாம் யாரும் சேர்ந்து சொல்கிறோம், நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்துவுக்கே துதி உண்டாவதாக. இந்த வேலை கூட நாம் கண்களை மூடி நாம் தேவனை நோக்கி பார்த்து இந்த வேலை கூட ஆராதனைக்காக நாம் ஆயத்தப்படுவோமாக. ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த காலை வேலைக்காக நன்றி, உம்முடைய கிருபை இரக்கத்திற்காக நன்றி ஆண்டவரே. இதோ இந்த வேலை கூட ஆண்டவரே நாங்கள் உம்முடைய சந்திக்க வந்துள்ளோம். இந்த வேலை கூட ஆண்டவரே நீ தொடர்ந்து எங்களோடு சம்பாஷியும். ஹல்லேலூயா. Thank you, Lord. Thank you, Jesus. Thank you, Father. தேவனை ஆராதிப்போம் இவ்வேளையிலே. We worship you, Father. Thank you, Jesus. Thank you, Lord. அப்பா, எங்களை நீர் அழைத்து வந்ததுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜாவே. அப்பா, எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் பேர் பேராய் அழைத்து வந்ததுக்காக உமக்கு நன்றி. Oh Lord, we have come here to worship you, Lord Father. We are here to exalt your name on high, O Lord. We want to give you all praise and thanks, O Lord, for your amazing, O Lord Jesus. You are marvelous, O Lord Father. Oh, we praise you. ஆராதிப்போமா? தேவனி நாமத்தை உயர்த்துவோம் இவ்வேளையிலே. அவருக்கு நன்றி செலுத்துவோமா இவ்வேளையிலே? Thank you, Lord. Thank you, Jesus. Thank you, Father. Thank you, Lord. நாம் மனதுகளை ஒருநிலைப்படுத்துவோமா இவ்வேளையிலே? தேவனை மட்டும் நோக்கி பார்ப்போம். ஓ ரபஷிபகரியாந்தலரபஷபர. How wonderful you are, Lord Jesus. மகத்துவமானவர் நீர் ஆண்டவரே. ஓ மகிமையின் ராஜா நீர் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் இங்க கூட இருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்நாள் வரையில் ஆண்டவரே, அப்பா நீ எங்களை வழி நடத்தினதுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. What will we do without you, Lord Father? Pa, we invite you right now, Lord Father. We invite you into our hearts. We invite you into this place, Lord Father. Fill us with your Holy Spirit, Lord. அப்பா எங்களை நிரப்பும் ஆண்டவரே. Thank you, Lord Father. Thank you, Jesus. Thank you, Lord. அதிகாலையில் உம் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே. ஆராதனை துதி சோஸ்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தே. மீண்டும் சொல்லுவோம். அதிகாலையில் உம்
நாளில் எங்களை நிரப்பும் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் உம்மை ஆராதிக்க உற்சாகமாய் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. உம்மை மட்டும் நோக்கி பார்க்க போகிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்திலே நன்றி, நன்றி. கைகளை தட்டி தேவனை ஆராதிப்போமா? எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். நன்றி ராஜா, 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 நன்றி ராஜா. தாழ்மையில் இருந்தேன், தயவாய் நினைத்தேன், தேவனே உம்மை துதிப்பேன். தாழ்மையில் இருந்தேன், தயவாய் நினைத்தேன், தேவனே உம்மை துதிப்பேன், தேவனே உம்மை துதிப்பேன். நன்றி ராஜா, 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 நன்றி ராஜா. பலவீனன் என்று தள்ளிவிடாமல் பலத்தால் இடை கட்டினீர். பலவீனன் என்று தள்ளிவிடாமல் பலத்தால் இடை கட்டினீர், பலத்தால் இடை கட்டினீர். நன்றி ராஜா, 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 நன்றி ராஜா. பாவத்தினாலே மரித்து போயிருந்தேன், கிருபையால் ரட்சித்தீரே. பாவத்தினாலே மரித்து போயிருந்தேன், கிருபையால் ரட்சித்தீரே, கிருபையால் ரட்சித்தீரே. நன்றி ராஜா, 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 நன்றி ராஜா. எனக்காக மரித்தே, எனக்காக உயிர்த்தே, எனக்காய் மீண்டு வருவே. அல்லேலூயா. எனக்காக மரித்தீர், எனக்காக உயிர்த்தீர், எனக்காய் மீண்டு வருவீர், எனக்காய் மீண்டு வருவீர். நன்றி ராஜா, 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 நன்றி ராஜா. எனக்காக மரித்தீர், எனக்காக உயிர்த்தீர், எனக்காய் மீண்டு வருவீர். உண்மையாய் சொல்லுவோம். எனக்காக மரித்தீர், எனக்காக உயிர்த்தீர், எனக்காய் மீண்டு வருவீர், எனக்காய் மீண்டு வருவீர். நன்றி ராஜா, 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 நன்றி ராஜா. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். அவன் நல்லவர், நன்மை செய்பவர், சர்வ வல்லவர், அவர் அதிசயமானவர், அவர் அதிசயமானவர். அவர் நல்லவர், நன்மை செய்பவர், சர்வ வல்லவர், அவர் அதிசயமானவர், அவர் அதிசயமானவர்.
சகல ஜனமே கை கொட்டி கத்தரை கம்பீரமாய் பாடுவோம். சுரமண்டல மேல தாளங்கள் முழங்கிய துதித்திடுவோம். தாழ்வினமே நினைத்தாரே பேர் சொல்லியே அழைத்தாரே. தாழ்வினமே நினைத்தாரே பேர் சொல்லியே அழைத்தாரே. அவன் நல்லவர் நன்மை செய்பவர் சர்வ வல்லவர். அவர் அதிசயமானவர், அவர் அதிசயமானவர். அவர் நல்லவர் நன்மை செய்பவர் வல்லவர். அவர் அதிசயமானவர், அவர் அதிசயமானவர். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதென்றே சொல்லுவோம். அவர் கிருபை மாறாதது, என்றென்றும் நிலையானது. காலைதோறும் புதிதானது, பூமி விட்டு விலகாதது. காலைதோறும் புதிதானது, பூமி விட்டு விலகாதது. அவர் நல்லவர் நன்மை செய்பவர் சர்வ வல்லவர். அவர் அதிசயமானவர், அவர் அதிசயமானவர். அவர் நல்லவர் நன்மை செய்பவர் சர்வ வல்லவர். அவர் அதிசயமானவர், அவர் அதிசயமானவர். அப்பா பிதாவே என்றே அழைக்கும் பாக்கியம் கொடுத்தாரே. அவர் பிள்ளையாய் நாம் மாறிட கிருபையும் பொழிந்தாரே. பாவங்களை மன்னித்தாரே, பரிசுத்தமாய் மாற்றினாரே. பாவங்களை மன்னித்தாரே, பரிசுத்தமாய் மாற்றினாரே. அவர் நல்லவர் நன்மை செய்பவர் சர்வ வல்லவர். அவர் அதிசயமானவர், அவர் அதிசயமானவர். அவர் நல்லவர் நன்மை செய்பவர் சர்வ வல்லவர். அவர் அதிசயமானவர், அவர் அதிசயமானவர். கோடி கோடி நன்றி அப்பா, கோடி கோடி நன்றி அப்பா, கோடி கோடி நன்றி அப்பா. நிச்சய துயரமெல்லாம் இன்றே மறைந்ததையா, நிச்சய துயரமெல்லாம் இன்றே மறைந்ததையா. நிம்மதி பிறந்ததையா, அது நிரந்தரமானதையா. நிம்மதி பிறந்ததையா, அது நிரந்தரமானதையா. கோடி கோடி நன்றி அப்பா, கோடி கோடி நன்றி அப்பா, கோடி கோடி நன்றி அப்பா. இரவெல்லாம் காத்தீர், இன்னும் ஒரு நாள் தந்தீர். இரவெல்லாம் காத்தீர், Thank you, Lord. இன்னும் ஒரு நாள் தந்தீர். மறவாத என் நேசரே, இன்று உறவாடி மகிழ்ந்திடுவேன். மறவாத என் நேசரே, இன்று உறவாடி மகிழ்ந்திடுவேன். கோடி கோடி நன்றி அப்பா, கோடி கோடி நன்றி அப்பா, கோடி கோடி நன்றி அப்பா. நிச்சய துயரமெல்லாம் இன்றே மறைந்ததையா, நிச்சய துயரமெல்லாம் Thank you, Lord. Thank you, Jesus. மறைந்ததையா. நிம்மதி பிறந்ததையா, அது நிரந்தரமானதையா. நிம்மதி பிறந்ததையா, அது நிரந்தரமானதையா. கோடி கோடி நன்றி அப்பா, கோடி கோடி நன்றி அப்பா, கோடி கோடி நன்றி அப்பா. நன்றி பலி, நன்றி பலி, நல்லவரே உமக்குதான் அதிகாலை ஆனந்தமே. என் அப்பா உன் திருப்பாதமே. நன்றி பலி, நன்றி பலி, நல்லவரே உமக்குதான் அதிகாலை ஆனந்தமே. என் அப்பா உன் திருப்பாதமே. கோடி 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 நன்றி அப்பா, கோடி கோடி நன்றி அப்பா.
Thank you, Lord Father. இரவெல்லாம் காத்தீர், இன்னும் ஒரு நாள் தந்தீர். இரவெல்லாம் காத்தீர், இன்னும் ஒரு நாள் தந்தீர். மறவாத என் நேசரே, இன்று உறவாடி மகிழ்ந்திடுவேன். மறவாத என் நேசரே, இன்று உறவாடி மகிழ்ந்திடு. கோடி 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 நன்றி அப்பா, கோடி கோடி நன்றி அப்பா, கோடி கோடி நன்றி அப்பா. ஆம் இயேசுவே, அப்பா இன்னும் ஒரு நாள் தந்ததுக்காக நன்றி ஆண்டவரே. நிம்மதி தந்ததுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா, we praise you, Lord Father. அப்பா, we glorify your name, O Lord ஆண்டவரே. Thank you for this experience with you, O Lord Father. அப்பா, இந்த அனுபவத்திற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. How lucky we are, Lord Father. We thank you, Lord. தொடர்ந்து தேவனை ஆராதிப்போமா? எவ்வளவு நன்றி சொன்னாலும் பத்தாது. Everything, Lord Father, is from you, Lord ஆண்டவரே. Thank you for your protection, Lord Father. Appa, thank you for protecting us at every step of the way, Lord. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜாவே. Thank you, Lord. Worship you, Father. நீ சிறந்தனின் அழகை விவரிக்கலாகுமோ? உம்மை வார்த்தையால் புகழ இயலாதே. என் நினைவுக்கு ஆச்சரியமே, நான் இதுவரை பார்த்ததில்லை. உந்தன் ஞானம் யார் அறிவாரோ? அன்பினாலும் எவர் அறிவார்? நீ சருந்தனின் அழகை விவரிக்கலாகுமோ? மாட்சிமை வேந்த நீரே, தாழ்மையாய் உம் முன்பு நிற்கிறேன். பயபக்தியோடு நிற்கிறேன். தூய தேவனே, துதி உமக்கே. நீரேன்றும் பார்த்திருக்கிறீர்.
ஆனவர்களே, let's lift our hands in worship. கரங்களை உயர்த்துவோம். எல்லோரும் கண்களை மூடி ஒரு மனதோடு அந்த நல்ல ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? ஒரு ரபா துரோருடி அந்த விடுதலையோடு விடுதலையோடு இடைவிடா நன்றி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ரபா ஷபரா, எத்தனையோ நன்மைகள். ரபா ஷபரோதி அந்த ஹல்லேலூயா. ஒரு மனதோடு அநாதி தேவனே என்று சொல்லுவோம். நன்றி ஆண்டவரே. ஒரு மனதோடு அநாதி தேவனே. இடைவிடாத துதி, இடைவிடாத நன்றிகள் ஏறெடுப்போமா? நல்ல ஆண்டவர். ஹல்லேலூயா. ரபோ ஷபரோடி அந்த லரதோ ரபாபா கசரடாலி அந்த இந்த இடம் கர்த்தருடைய நாமத்தினாலே முற்றிலுமாய் ஆளுகை செய்யப்பட்ட இந்த வேளையில let it be saturated with praise. ஓ ரபோரோடி அந்த ரேபாலனமா ஷபாபா. கொஞ்சம் வினாடி எடுத்து கர்த்தரை தொடர்ந்து முழு மனதோடு ஒரு மனதோடு துதிப்போம் துதிப்போம். துதிக்கும் போதே விடுதலை கடந்து வரும். பிரியமானவர்களே, ரொபோரோடியாந்தே லபோரோடியாந்தலனமா ஷபரோடியாந்தே. எதிர்பார்க்கிற முடிவு நிச்சயமாக முடிவு உண்டு. நம்பிக்கை வீண் போகாது. எதிர்பார்க்கிற முடிவு நிறைவேறும் கர்த்தருடைய நாமத்தினாலே. லபோரோடியாந்தே ரேத்தோ கொமோன் தொலபோரோடியாந்தே ரபா ஷபாரடியாந்தே Ela kamanto no malorodi ande ramanto no malorodi ande lebari ande. Let there be a freedom in worship in this place. ஒரு விடுதலையோடு கர்த்தரை ஆராதிப்போம். லமௌன் தெனிமெண்டலானி ஆந்தோரபோரோடி ande bontono komontolo borodi ande lemen tenemene kalama shaborodi ande. Let there be a liberty in this place. கர்த்தருடைய நாமத்திலே இந்த இடம் கர்த்தருடைய நாமத்தினாலே சுதந்தரிக்கப்பட்ட இந்த இடத்திலே கர்த்தருடைய விடுதலை துதி சுகம் பலன் கடந்து வருகிறது இயேசுவின் நாமத்திலே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஓ ரபா ஷபோரோடியாந்தே ஏலமா கமாந்தோலோ போரோடியாந்தே ரியாந்தலனமா ஷபாரடியாந்தே. பிரியமானவனே, பிரியமானவளே, உன் ஆத்துமா வாழும் அளவும் நம்முடைய ஆண்டவர் இடைவிடாத நன்றிகளுக்குரியவர். ஏனென்றால் அவர் ஒருபோதும் நம்மை கைவிடுவதில்லை. இந்த கட்டடத்திற்கு வந்து இன்றோடு வருகிற 11ஆம் தேதி செப்டம்பரோடு 2 ஆண்டுகள் நிறைவேறுவதை கர்த்தர் காண செய்திருக்கிறார். கர்த்தருக்கே துதி, கர்த்தருக்கே மகிமை, கர்த்தருக்கே எல்லா கனம் உண்டாவதாக. துதி, என்னோடு சொல்லுங்க, துதி கணம் மகிமை உமக்கே உண்டாவதாக ஆண்டவரே. துதி கணம் மகிமை ஆண்டவரே உமக்கே உண்டாவதாக. ஆவியில பெற்றுக்கொள்ளுங்க.
இதுவரையிலே வனாந்திரது போல இருக்கிற உங்களுடைய உள்ளங்கள், எண்ணங்கள், வாழ்க்கைகளிலே நிச்சயமாக ஒரு முடிவு உண்டு. அவர் மேல் நம்பிக்கை வீண் போகாது. நம்பிக்கை வைக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் உரிய காலத்திலே பதில் தருகிற தேவன். நீர் எதிர்பார்த்ததை விட நன்மைகள் செய்கிற தேவன். நன்றி ஆண்டவரே. கரங்களை உயர்த்தி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமா? ஈராண்டுகளிலே எத்தனையோ சவால்களின் மத்தியிலே எங்களை நிற்க செய்திருக்கிறீர். எல்லோரும் ஒரு மனதோடு லெட்ஸ் as a church begin to give thanks to this wonderful God. சொல்லுங்க தனி மனித, ஆண்டவரே என்னை இந்த 2 ஆண்டுகளிலே இந்த பிரம்மாண்டமான கட்டடத்தில் நிற்க செய்திருக்கிறீர். உம்மை ஆராதிக்க செய்திருக்கிறீர். நோய் நொடிகளிலிருந்து விடுதலை தந்திருக்கிறீர். ஆண்டவரே வேலை செய்ய பலன் தந்திருக்கிறீர். உமக்கு கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. நன்றி நன்றி. உங்கள் வலது கரத்தெடுத்து உங்கள் இருதயத்தில் வச்சு ஆண்டவரே நன்றி செலுத்துகிறேன். இப்பொழுதும் ஆண்டவரே எங்கள் பிள்ளைகள் எங்களுடைய ஓய்வு நாள் பிள்ளைகள் அவர்களுடைய ஓய்வு நாளுக்கு சென்று உம்முடைய வார்த்தையை படிக்கிற வேளையிலும் நாங்கள் பிரசங்கத்தை கேட்கிற வேளையில் உம்முடைய ஊழியக்காரர் மூலமாக எங்களோடு பேசும். Speak to us what you have for us today, Lord, to bring glory and honor through my life for your name and glory alone. என் வாழ்க்கையை ஆண்டவரே உமக்கே அர்ப்பணிக்கிறேன். தகப்பனே நீரே துதிகன மகிமையெல்லாம் எடுத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்திலே செபிக்கின்றோம் நல்ல பிதாவே. அமீன் அமீன். தயவு செய்து அமருங்கள். இந்த வேளையிலே ஓய்வு நாள் பள்ளி பிள்ளைகளும் ஆசிரியர்களும் முன்பாக வரும்படியாக உங்களை வரவேற்கிறோம். Please come to the front, all Sunday school teachers and all those going for Sunday school. Please come. Pastor will be praying for you. கைகளை உயர்த்தி பிள்ளைகளை நாம் ஆசீர்வதிப்போம். சிறு பிள்ளைகளை நேசிக்கின்ற எங்கள் நல்ல தகப்பனே, ஒருவன் சிறு பிள்ளையைப் போல மாறாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது என்று சொன்ன நல்ல தகப்பனே, இந்த நேரத்திலும் இந்த பிள்ளைகளையும் இந்த நாமத்தினால் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். இந்த பிள்ளைகள் இந்த ஓய்வு நாள் பள்ளியிலே கற்றுக்கொள்கிற பாடங்களை ஆசீர்வதியும். இந்த பிள்ளைகள் இயேசுவே இரட்சகர் என்று வாழ்நாள் முழுவதும் அறிக்கையிடத்தக்கதாக தங்கள் இந்த வயதிலும் வாலிப பிராயத்திலும் வயது முதிர்ந்த நிலையிலும் இயேசுவை மட்டும் பற்றி கொள்ள கிருபை பாராட்டும். பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தையும் சுகத்தையும் பலத்தையும் அருளும். நல்ல ஞாபக சக்தியை தாரும். கர்த்தாவே, இந்த விடுமுறை நாட்களை கழித்து வருகிற நாளை தினத்திலே பள்ளிக்கு செல்லும் பொழுதும் பிள்ளைகளோடு இருந்தருளும். இந்த ஞாயிற்றுக்கிழமை நடைபெறும் ஆண்டவரே ஓய்வு நாள் பள்ளியை ஆசீர்வதியும். அதை நடத்துகிற டீச்சர்ஸை ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபித்து ஆசீர்வதிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். பிரியமானவர்களே, கண்களை மூடி நாம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். மகா பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல ஆண்டவரே, கர்த்தாவே, இந்த நாளிலும் அடியனுடைய வாயிலிருந்து புறப்படும் வார்த்தையும் எல்லா வார்த்தைகளையும் நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஆண்டவரே, அந்த வாயின் வார்த்தைகள் முது நாமத்தை மட்டும் மகிமைப்படுத்தட்டும். எங்கள் எல்லாருடைய இருதயத்தின் தியானத்தையும் ஆண்டவரே ஆசீர்வதியும். எங்கள் எல்லாருடைய இருதயமும் ஆண்டவரே எங்கள் தியானமும் ஒன்றாக இணைக்கப்படுவதாக. கர்த்தாவே, இந்த நாளிலே எங்களோடு பேசும் கர்த்தாவே, நீரே மகிமை எடுத்துக்கொள்ளும். நீர் பெருகவும் நாங்கள் சிறுகவும் எங்களுக்கு கற்றுத்தாரும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் ஆண்டவருடைய சத்தியத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்காக முதலாவது நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளிலே நாம் வாசிக்க கேட்ட சுவிசேஷ வேத பாடத்திலிருந்து தான் ஆண்டவருடைய சத்தியத்தை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். குறிப்பாக மார்க்கு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் வசனங்கள் 24 முதல் அந்த அதிகாரம் முடியும் வரை ஆண்டவருடைய சத்தியத்தை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். என்னுடைய செய்தியின் தலைப்பு A Canaanite Woman, A Canaanite ஸ்திரீ
இவர்களை குறித்து தான், அந்த தாயாரை குறித்து தான் இந்த நாளிலே உங்களோடு நான் ஆண்டவருடைய சத்தியத்தை நான் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். இந்த சத்தியத்தை, இந்த செய்தியை நான் ப்ரிப்பேர் பண்ணி தயாரித்து அதை முடித்த பின்பு தான் அதை உணர்ந்தேன், இது ஒரு மதர்ஸ் டே உடைய ஒரு சர்மனாக கூட நாம் பயன்படுத்தி இருக்கலாம் என்று. ஏனென்றால் அந்த கானானிய தாயாரை குறித்து அநேக காரியங்கள் அந்த வேத பகுதியிலே கொடுக்கப்பட்டிருக்கிறதை நான் உணர்ந்தேன். அது மட்டுமல்ல அன்பானவர்களே, இந்த இடத்திலே இதே நிகழ்வை மத்தேயு எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்திலும் நாம் வாசித்து பார்க்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷத்திலே 15ஆம் அதிகாரத்திலே 21 முதல் 28ஆம் வசனம் வரை இதே வேத சத்தியம் அங்கேயும் பகிரப்படுகிறது. அங்கே இந்த பெண்மணியை பார்த்து ஆண்டவர் இயேசு சொல்கிறார், உன் விசுவாசம் பெரிது, உன் விசுவாசம் பெரிது என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆனால் இந்த வாசிக்க கேட்ட இந்த 2வது வேத பகுதியை பார்த்தோம் என்றால், அந்த செகண்ட் பார்ட் ஆஃப் தி காஸ்பல் ரீடிங், அதில் எப்பத்தா என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது, திறக்கப்படுவதாக. அப்போது இந்த 2 தான் இந்த இன்றைக்கு வாசிக்க கேட்ட இந்த வேத பகுதியிலே இந்த 2 கீவேர்ட்ஸ் தான் உண்டு. இந்த 2 கீவேர்ட்ஸை வைத்து முதலாவது வார்த்தை உன் விசுவாசம் பெரிது என்ற அந்த தலைப்பிலே தான் நான் ஆண்டவருடைய சத்தியத்தை உங்களோடு அதிகமாக நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த இடத்திலே பார்த்தோம் என்றால், குறிப்பாக மத்தேயு சுவிசேஷத்திலே உன் விசுவாசம் பெரிது என்று ஆண்டவர் சொல்லுகிறது மட்டுமல்ல, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது என்று ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார். ஆனால் மார்க்கு சுவிசேஷத்திலே அந்த வார்த்தைகள் பயன்படுத்தப்படவில்லை. கானானிய பெண் என்று சொல்லும்போது நார்த் ஆஃப் பாலஸ்தீன பகுதியிலே வடபகுதியிலிருந்து வருகிற இந்த மனிதர்களை குறித்து தான் சொல்லப்படுகிறது. பொதுவாக இவர்கள் யூதர்களுக்கு மிக விரோதமான மனிதர்களாக அந்த நாட்களிலே பார்க்கப்பட்டார்கள். they were the enemies of Jews. யூதர்களுக்கு அவர்கள் மிகப்பெரிய ஒரு எதிரியாக அவர்கள் பார்க்கப்பட்டதை நாம் பார்க்கிறோம். ஆனால் இந்த பெண்மணியை குறித்தான வரலாற்றை ஆராய்ந்து பார்த்தோம் என்றால், அந்த சகோதரியை குறித்தான வரலாறு ஒன்றும் சொல்லப்படவில்லை. அந்த சகோதரியை குறித்தான பெயர் குறிப்பிடப்படவில்லை. அது மட்டுமல்ல, இதுதான் ஒருவேளை முதல் என்கவுண்டர், இயேசுவை சந்திக்கக்கூடிய முதலாம் தருணமாக இருந்திருக்க வேண்டும். ஏனென்றால் ஆண்டவரை பார்த்து அந்த சகோதரி பேசுகிறதையும் அந்த பெண்மணியோடு ஆண்டவர் உரையாடுகிறதையும் வைத்து பார்த்தோம் என்றால், இதுதான் முதல் முறை அந்த சகோதரி ஆண்டவர் இயேசுவை பார்க்கிறார்கள். உன் விசுவாசம் பெரிது என்று சொல்லும்போது அந்த வார்த்தை மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் அந்த வார்த்தை ஒரு அழிவில்லாத ரட்சிப்பின் ஆசீர்வாதத்தை இந்த தாயாருக்கு கொண்டு வந்ததை பார்க்கிறோம். இந்த தாயார் பெற்றுக்கொண்ட 2 ஆசீர்வாதங்கள், ஒன்று ஆண்டவருடைய வாயிலிருந்து வந்த வார்த்தை உன் விசுவாசம் பெரிது. கடைசி அந்த வேத பகுதியை பார்த்தோம் என்றால் இன்னொரு காரியம் நாம் உணர்ந்து பார்க்கலாம். அந்த சகோதரி, அந்த பெண்மணியுடைய மகள் சுகத்தை பெற்றுக்கொண்டாள். அப்போ இரட்டிப்பான ஆசீர்வாதம். விசுவாசம் நமக்குள்ளாக வரும்பொழுது நமக்கு என்ன வரும்? இரட்டிப்பான ஆசீர்வாதம் வரும் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். பொதுவாக ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, ஜெம் கலெக்டர்ஸ் சர்ச் ஃபார் ஜெம்ஸ். அதாவது இந்த கற்கள், ரத்தின கற்கள், மாணிக்க கற்கள், அப்புறம் வைர கற்கள், இந்த மாதிரி கற்களை விற்கிறவர்கள் என்ன செய்வார்கள் என்றால் அந்த கற்களை தேடி கொண்டு போவார்களாம். ஆகவே தான் இந்த இடத்திலே ஜீசஸ் சர்ச் ஃபார் தி ஃபெய்த், இயேசுவானவர் நம்முடைய விசுவாசத்தை அவர் தேடுகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த தாயாருடைய வாழ்க்கையிலும் இயேசுவானவர் உன் விசுவாசம் பெரிது என்று சொல்கிறதை பார்க்கிறோம். இதற்கு முன்பாக 100க்கு அதிபதி, அதாவது மத்தேயு 8ஆம் அதிகாரத்திலே பார்த்தோம் என்றால் கப்பர்நகூமில் உள்ள 100க்கு அதிபதியை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம், இஸ்ரவேலருக்குள்ளும் இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் காணவில்லை, இஸ்ரவேலருக்குள்ளும் இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் காணவில்லை என்று ஆண்டவர் இந்த சகோதரியை பார்த்து சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அன்பானவர்களே, இந்த நாளிலும் 3 குறிப்புகளை நான் உங்கள் முன்னால் இந்த சகோதரி மூலமாக எனக்கு ஆண்டவர் உணர்த்தின 3 காரியங்களை இந்த நாளிலே நான் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவது என்னுடைய குறிப்பு என்னவென்றால், ஒரு விசுவாசமான பெண்மணி. முதல் குறிப்பு, ஒரு விசுவாசமான பெண்மணி, a woman of faith. வாசிக்க கேட்போம் வசனங்கள் 24, 25. பின்பு அவர் எழுந்து அவ்விடம் விட்டு புறப்பட்டு தீரு சீதோன் பட்டணங்களின் எல்லைகளிலே போய் ஒரு வீட்டுக்குள் பிரவேசித்து ஒருவரும் அதை அறியாதிருக்க விரும்பியும் அவர் மறைவாய் இருக்க கூடாமல் போயிற்று. அசுத்த ஆவி பிடித்திருந்த ஒரு சிறு பெண்ணின் தாயாகிய ஒரு ஸ்திரீ அவரை குறித்து கேள்விப்பட்டு வந்து அவர் பாதத்திலே விழுந்தாள். ஆமென்.
இந்த வசனங்களை வாசித்து பார்த்தோம் என்றால், இந்த விசுவாசமான பெண்மணியை, உமன் ஆஃப் ஃபெய்த், எப்படி பார்க்கிறோம் என்றால், அவரை பற்றி கேள்விப்பட்டு வந்து அவர் பாதத்தில் விழுந்து. அப்போ நான் ஏற்கனவே சொன்ன வண்ணம், இதுதான் முதல் முறையாக இயேசுவை அந்த தாயார் சந்திக்கிறார். இதுதான் ஃபர்ஸ்ட் என்கவுண்டர். ஆனால் பாருங்கள், அவர் கேள்விப்பட்ட உடனே அந்த விசுவாசத்தோடு வந்து ஆண்டவரை சந்திக்கிறதை நாம் பார்க்கிறோம். விசுவாசம் என்றால் என்ன? ஏதோ நம்ம வேதத்தில் நிறையா காரியங்களை படித்து அப்புறம் விசுவாசம் என்பது மட்டுமல்ல, நாம் ஆண்டவரை பற்றி அவரை நம்புவது தான் நமக்கு விசுவாசம். சிலுவையில் அறையப்பட்ட கள்ளன், அவன் கடைசி நிமிஷத்தில் தான் இயேசுவை சந்திக்கிறான். அந்த இடத்துல அவனோடு அந்த 2 கள்ளர்கள் மத்தியில் தான் இவரும் அறையப்பட்டார். ஒரு கள்ளனை போல அறையப்பட்டார். ஆனால் மனம் திரும்பி அந்த கள்ளன் ஆண்டவரை பார்த்து, உம்முடைய ராஜ்யத்திலே என்னை நினைத்தருளும் என்றான். அதுதான் உண்மையான விசுவாசம். இன்றைக்கு என்னுடனே கூட நீ பரதீசில் இருப்பாய். ஆண்டவர் சொன்ன ஒரு காரியம், அந்த விசுவாசத்திற்கு கிடைத்த ஒரு அங்கீகாரம். நான் ஏற்கனவே சொன்ன வண்ணம், அந்த 100க்கு அதிபதி, அவனுடைய வாழ்க்கையில் பார்த்தோம் என்றால், அவன் சொல்லுகிற ஒரு காரியம் என்னன்னா, அவனுடைய வேலைக்காரனுக்காக வருகிறான், ஆனால் அவனை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். அப்போது இந்த காரியங்கள்லாம் பார்க்கும்போது, இந்த வேதத்திலே நாம் பார்த்தோம் என்றால், இஸ்ரவேலருக்குள்ளும் இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் காணவில்லை என்று ஆண்டவர் இயேசு சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். மத்தேயு 15ஆம் அதிகாரத்திலே 22ஆம் வசனத்திலே நாம் வாசித்து பார்த்தோம் என்றால், மத்தேயு 15, என்னோடு திருப்பிக் கொள்ளுங்கள், வசனம் 22 நாம் வாசித்து பார்த்தோம் என்றால், அந்த இடத்திலே இந்த வார்த்தையை நாம் பார்க்கிறோம். அப்பொழுது அந்த திசைகளில் குடியிருக்கிற கானானிய ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்றாள். அவளுடைய மகள் பிசாசினால் கொடிய வேதனை படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டாள். அப்போது ஆண்டவரை பற்றி நன்றாக அறிந்த ஒரு பெண்மணி இயேசுவை பார்த்து ஆண்டவரே என்று அழைக்கிறாள். அது மட்டுமல்ல, தாவீதின் குமாரனே. அப்போ ஆண்டவருடைய அந்த வம்சத்தையே அறிந்திருக்கிற ஒரு பெண்மணியாக அந்த சகோதரியை நாம் பார்க்கிறோம். இந்த விசுவாசம் எப்படி வரும், நமக்குள்ளாக எப்படி வரும்? வாசிக்க கேட்போம். ரோமர் 10ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். ஆதலால் விசுவாசம் கேள்வியினாலே வரும். ஆதலால் விசுவாசம் எதினால் வரும்? கேள்வியினாலே வரும். கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். ஆமென். கேள்வி தேவனுடைய வசனத்தினால் வரும். அப்போ இந்த விசுவாசத்தின் அடிப்படை என்ன என்று பார்த்தோம் என்றால், தேவனுடைய வசனம். தேவனுடைய வசனம் நமக்குள்ளாக எவ்வளவு ஆழமாக ஊறி இருக்கிறது. ஆண்டவருடைய வசனம் நம்மோடு எவ்வளவு பேசி இருக்கிறது. ஆண்டவருடைய வசனம் நம்மோடு எப்படி இடைப்படுகிறது. இவைகளை பார்த்தோம் என்றால், ஆண்டவருடைய வசனத்தினால்தான் தேவனுடைய அந்த தேவன் மீது உள்ள விசுவாசம் அதிகமாக வருகிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இன்னொரு வசனமும் நாம் வாசிக்க கேட்போம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும், விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும், காணப்படாதவைகளின் நிச்சயமாய் இருக்கிறது. காணப்படாதவைகளின் நிச்சயமாய் இருக்கிறது. அப்போ நம்பப்படுபவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாய் இருக்கிறது. அப்போது முதலாவதாக இந்த கானானிய பெண்மணியை நாம் பார்த்தோம் என்றால், அவர்கள் எல்லா தடைகளையும் உடைத்து தான் ஆண்டவருக்கு முன்பாக அவர் வருகிறதை நாம் பார்க்கிறோம். ஏன் என்று பார்த்தோம் என்றால், அவருடைய விசுவாசம் உறுதியாய் இருந்தது. ஆண்டவரிடத்திலே, இயேசுவானிடத்திலே சென்றால் என் மகளுக்கு சுகம் கிடைக்கும். ஆகவே தான் ஆண்டவரே, தாவீதின் குமாரனே என்று அழைக்கிறதை அவர் பார்க்கிறோம். எப்படியாவது இயேசுவானவர் மூலமாக என் மகளுக்கு ஒரு சுகம் கிடைக்க வேண்டும் என்ற அந்த ஆதங்கம் அந்த பெண்மணிக்கு உண்டு. ஆனால் நல்லா யோசித்து பாருங்க, இவள் ஒரு புறஜாதி பெண்மணி, கானானிய பெண், யூதர்களின் பாரம்பரியமான ஒரு எதிரி பக்கத்தில் அந்த பகுதியிலிருந்து வருகிற ஒரு பெண்மணியாக இருக்கிறார். அப்போது இவர்கள் ஒரு புறஜாதி பெண்ணாக இருக்கிறார், கானானிய பெண்ணாக இருக்கிறார், யூதர்களுக்கு பிடிக்காத ஒரு இடத்திலிருந்து வருகிறார். ஆனாலும் அவைகளை குறித்து அவர்கள் கவலைப்படவில்லை. நான் எங்கே இருந்தாலும் என் இயேசு ஆண்டவரின் மேல், தாவீதின் குமாரன் மேல் நான் விசுவாசம் வைப்பேன், அவர் என் மகளை சுகப்படுத்துவார் என்ற அந்த வைராக்கியம் அந்த பெண்மணிக்கு இருந்ததை இந்த இடத்திலே நாம் பார்க்கிறோம். அநேக நூற்றாண்டுகள் அந்த மக்களுக்குள்ளாக, யூதர்களுக்கும் இந்த புறஜாதி மக்களுக்கும் கானானிய மக்களுக்கும் அநேக நூற்றாண்டுகளாக அவர்களுக்குள்ளாக விரோதம் இருந்தது. அது உண்மை, அது ஆழம். இன்றும் அப்படிப்பட்ட சூழ்நிலை சில நாடுகளுக்குள்ளாக இருந்து கொண்டு தான் இருக்கிறது. ஏன் இதை நான் வலியுறுத்தி சொல்கிறேன் என்றால்,
ஆண்டவர் தன்னுடைய உலக பிரகாரமான அந்த 33.5 ஆண்டுகள் ஊழியம் முடிவடையும் நேரத்திலே தான் அவர் ஏர்த்லி மினிஸ்ட்ரி முடியும் போது தான் அவர் பார்த்தோம் என்றால் அவருக்கு ஒரு தனிமை தேவைப்படுகிறது. ஆண்டவர் இந்த உலகத்தை படைத்த போது 6 நாட்கள் அவர் எல்லாவற்றையும் படைத்தார். 7ஆம் நாள் அவர் ஓய்ந்திருந்தார். ஆகவே தான் இந்த வேத பகுதியிலே நாம் பார்த்தோம் என்றால், பின்பு அவர் எழுந்து அவ்விடம் விட்டு புறப்பட்டு தீரு சீதோன் பட்டணங்களின் எல்லைகளில் போய் ஒரு வீட்டுக்குள் பிரவேசித்து ஒருவரும் அதை அறியாதிருக்க விரும்பியும் அவர் மறைவாய் இருக்க கூடாமற் போயிற்று. அவருக்கு ஓய்வு தேவைப்பட்டது. ஆனாலும் அந்த இடத்திலும் அநேக மக்கள் வந்து அவரை பார்க்கிறார்கள். குறிப்பாக அசுத்தாவி பிடித்திருந்த ஒரு சிறு பெண்ணின் தாயாகிய ஒரு ஸ்திரீ அவரை குறித்து கேள்விப்பட்டு அவர் பாதத்தில் வந்து விழுந்தாள் என்று நாம் பார்க்கிறோம். அன்பானவர்களே, ஏன் ஆண்டவர் அந்த பகுதிகளுக்கு போயிருக்கணும்? அந்த பகுதிக்கு போனால் ஒருவேளை ஒன்று அவருக்கு ஓய்வு தேவைப்படுகிறது, ரெண்டாவதாக பார்த்தோம் என்றால் பிரைவசி, அவருக்கும் தனிமை தேவைப்படுகிறது. எல்லாருக்கும் தனிமை தேவைதான். மூன்றாவதாக அந்த இடத்திலே அவரை அநேகர் அறிந்திருக்க மாட்டார்கள் என்ற எண்ணம் கூட இருந்திருக்கலாம். ஏனென்றால் கலிலேயா பகுதியிலே இருந்தார் என்றால் அந்த இடத்திலே அநேகருக்கு அவரை தெரியும். ஒரு யூத ரபியாக பார்த்தார்கள், யூதர் குருவாக பார்த்தார்கள், அற்புதம் செய்வராக அதிசயம் செய்வராக அவரை பார்த்தார்கள். ஆனால் இந்த பகுதியிலே செல்லும்பொழுது அவரை அறியாதிருக்க மக்கள் அநேகம் இருக்கலாம். ஆகவே தான் அவர்கள் மத்தியிலே சென்று சற்று ஓய்வெடுக்கலாம் என்று கூட ஆண்டவர் இயேசு நினைத்திருக்கலாம். ஆனால் பாருங்கள், ஒரு கானானிய பெண்மணி, ஒரு ஜூயிஷ் ரபாய், ஒரு யூத ரபி இடத்திலே வந்து உதவி கேட்பது என்று அந்த நாட்களிலே அது இயலாத காரியம். அவர்களும் வரமாட்டார்கள், இவர்களும் போக மாட்டார்கள். சம்பந்தம் கலவாத ஒரு உறவு, அவர்களுக்கு எனக்கும் சம்பந்தம் இல்லை என்று சொல்கிற அந்த மக்கள் அந்த இடத்திலே பார்த்தோம் என்றால், ஏன் அப்படி இருந்தார்கள் என்றால், அவர்களுக்கு இவர்கள் எதிரிகளாகவே பல நூற்றாண்டுகளாக வாழ்ந்து விட்டார்கள். ஆனாலும் பாருங்கள், she was willing to cross over and turn to Jesus. அந்த இடத்திலே எப்படி இருந்தாலும் அந்த willingness, அவர்களுக்குள்ளாக ஒரு எண்ணம், விருப்பம், எப்படியாவது நான் போய் ஆண்டவரை பார்க்க வேண்டும். அது எந்த தடையாக இருக்கலாம். எனக்கு வேண்டியது எனக்கு என் மகளுடைய சுகம், அதற்காக நான் அவரை விசுவாசிக்கிறேன் என்று அவர் சொல்கிறார். அநேக நேரங்களிலே ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் பிரச்சனை வரும்போது தான் நமக்கு விசுவாசம் அதிகமாகும். ஆண்டவரே எனக்கு இதை செய்யும், இதை செய்யும், இதை செய்யும் என்று கேட்குறோம். ஆனால் அப்படி சொல்லும்போது சில நேரத்திலே ஆண்டவர் அதை தரவில்லை என்றால் உடனே என்ன யோசிக்கிறோம்? எனக்கு தெரியும் ஆண்டவர் கொடுக்க மாட்டார். சில நேரத்தில் ஆண்டவர் சில காரியங்களை ஹோல்டில் போட்டுருவார். அதை ஞாபகம் வச்சுக்கணும். ஏனென்றால் அதை எப்போது எப்படி செய்ய வேண்டும் என்று ஆண்டவருக்கு தெரியும். மிக சிறந்ததை கொடுக்கலாம், அல்லது வேண்டாம் என்று ஆண்டவர் அதை ஒதுக்கிவிட, அது நமக்கு பிரயோஜனம் இல்லாததாக இருக்கலாம். சில நேரத்தில் இன்று நமக்கு நல்லதாக தெரிகிற காரியங்கள் ஒரு 5 வருடம் நீங்கள் யோசிக்கலாம், அன்றைக்கி ஆண்டவரே எனக்கு ஏன் இந்த காரியத்தை எனக்கு செய்யலை என்று நாம் அநேக நேரங்களில் யோசிப்போம். ஒரு 5 வருடம் கழித்து அந்த காரியத்தை நீங்கள் யோசித்து பார்த்தீர்கள் என்றால், ஐயோ ஆண்டவர் அதை எனக்கு செய்யாதது மிக நல்லது என்று நாம் யோசிக்க ஆரம்பிப்போம். அதுதான் ஆண்டவருடைய சித்தம், ஆண்டவருடைய கிருபை. இந்த இடத்திலே பார்த்தோம் என்றால், அந்த பெண்மணி அவருக்குள்ளாக இருந்த விசுவாசம், எப்படியாவது ஆண்டவரை நான் பற்றி கொள்ள வேண்டும், என் மகளுக்கு அவர் சுகம் கொடுப்பார். ஆகவே தான் ஆண்டவரே, தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று சொல்லுகிற அந்த வார்த்தையை நாம் பார்க்கிறோம். இன்று அப்படிப்பட்ட விசுவாசம் நமக்குள்ளாக இருக்கிறதா? இயேசு உடைய சீஷர்கள் அவரோடு தான் இருந்தார்கள். ஆனால் அவரோடு இருந்த சீஷர்கள் என்ன செய்தார்கள்? அந்த சகோதரி, அந்த தாயார் வரும்பொழுது அவரை தடுக்கிறார்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் அவரை தடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். நமது பிரச்சனைகளை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். அந்த பெண்மணி வருவதற்கு முன்பாக இயேசுவானவர் கண்டிப்பாக அந்த சகோதரியுடைய பிரச்சனையை அறிந்திருக்க வேண்டும். ஆனால் பாருங்கள், நமது பிரச்சனைகளை நம்மால் கையாள முடியாத போது தான், நம்மால் ஹேண்டில் பண்ண முடியாத போது தான் நம்ம எங்கே போகிறோம்? ஆண்டவரிடத்தில் போகிறோம். ஆரம்பத்திலேயே முதலியே ஆண்டவரிடத்தில் போனால் அது மிக சிறந்தது. ஆண்டவரை நம்புவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தர் ஒருபோதும் கைவிடுகிற தேவனும் அல்ல. எது நல்லதோ, எது சிறந்ததோ அதை கர்த்தர் நமக்கு கொடுப்பார். அந்த விசுவாசத்தோடு நாம் போக நாம் அழைக்கப்படுகிறோம். அன்பானவர்களே, கையாள முடியாத போது தான் ஆண்டவரை போய் பற்றி கொள்ள வேண்டும் என்றல்ல. ஆரம்பத்திலேயே ஆண்டவருடைய பாதப்படியை பற்றி கொண்டால் அதில் இடையில் வரும் இடையூறுகள், தடைகள் எல்லாவற்றையும் கடக்க கர்த்தர் அவருடைய கரத்தை பிடித்து நம்மை வழி நடத்துவார். இப்படிப்பட்ட விசுவாசம் நமக்குள்ளாக இருக்கிறதா? எப்படிப்பட்ட தடைகள் இருக்கா? நிறைய பேரியர்ஸ் அந்த அம்மாவுக்கு இருந்திருக்கும்.
ஒரு புறஜாதி பெண்மணி, அந்நிய கடவுளை வணங்குகிற ஒரு பெண்மணி, யூத மக்களுக்கு விரோதமானவர்கள், சீஷர்கள் அவரை அனுமதிக்கவில்லை. ஆனாலும் பாருங்க, ஆண்டவரை பற்றி கொண்டாள், அவளுடைய மகள் சுகத்தை பெற்றுக்கொண்டாள். இதுதான் ஆண்டவர். நம்முடைய விசுவாசம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? நம்முடைய தேவைகளுக்கு மட்டும் விசுவாசம் வருகிறதா, அல்லது எல்லாவற்றிலும் கர்த்தரை நான் பற்றி கொள்வேன், கர்த்தரை மட்டுமே பற்றி கொள்வேன் என்ற வார்த்தையின்படி நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? எனக்கு இறங்கும் தாவீதின் குமாரனே என்று அவள் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்போது இந்த மாதிரியான வசனம் வார்த்தை பெண்மணிக்கு வந்திருந்தா அவருக்கு யாரோ ஒருவர் இயேசுவானவரை குறித்து சொல்லியிருக்க வேண்டும். இவர் தாவீதின் குமாரன், தாவீதின் வம்சத்தில் வந்தவர், இவர்தான் ஆண்டவர், இவர்தான் சுகம் தருகிறவர் என்று யாரோ ஒருவர் அவருக்கு சொல்லி இருக்க வேண்டும். ஆகவே தான் எல்லா வழிகளிலும் முயற்சி பண்ண, ஒரு டாக்டர்ஸை கூட பார்த்துருக்கலாம், அல்லது ஆசாரியர்களை பார்த்துருக்கலாம், மற்ற ரபிக்களை பார்த்துருக்கலாம். ஆனால் கடைசியாக தாவீதின் குமாரனிடத்தில் தான் அந்த தாயார் வந்தார்கள், சுகத்தை பெற்றுக்கொண்டார்கள், விடாப்பிடியாக பெற்றுக்கொண்டார்கள், ஆண்டவரை பற்றி கொண்டார்கள். எனக்கு முடியாது, நான் உண்மைதான், நீ தான் எனக்கு வேண்டும் என்று. கண்டிப்பாக நம்முடைய எல்லாருக்கும் ஏதாவது ஒரு காரியத்தில் பிரச்சனை இருந்து கொண்டு தான் இருக்கும். நாம் யாரை பற்றி கொண்டு இருக்கிறோம்? எல்லாரையும் ஜெபம் பண்ண சொல்லலாம், நல்லது தான், எல்லாரும் கூடி ஜெபிக்கிறது மிக நல்லது. ஆனால் நாம் அதற்காக ஜெபிக்கிறோமா? நாம் அதற்காக ஆண்டவருடைய பாதப்படியை நாம் பற்றி கொள்கிறோமா? ஆண்டவரை பார்த்து எனக்கு இறங்கும் கர்த்தாவே, எனக்கு இறங்கும் ஆண்டவரே என்று எப்பொழுது நாம் சொல்லுகிறோம்? கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும், கிறிஸ்துவே எங்களுக்கு இறங்கும், கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். அந்த லிட்டர்ஜி மட்டும் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் சொல்லிட்டு போகிறோமா? அல்லது வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே எனக்கு இறங்கும், எந்த காரியத்தை செய்தாலும் ஆண்டவரே எனக்கு இறங்கும், ஆண்டவரிடம் அவர் தான் இறங்க முடியும், அவர் தான் உதவி செய்ய முடியும். ஆனால் இந்த இடத்துல பாருங்கள், நம்ம அநேக நேரங்களில் ஆண்டவரே எனக்கு இறங்கும்னு சொல்கிறதில்ல, நம்முடைய டிமாண்ட்ஸை தான் ஆண்டவர் இடத்துல வைக்கிறோம். ஆண்டவரே எனக்கு இதை செய்யும், ஆண்டவரே எனக்கு இதை செய்யும், என் பிள்ளைகளுக்கு செய்யும், என்னுடைய வேலையிலே செய்யும், எல்லாம் கேட்குறோம். ஆனால் ஆண்டவரே எனக்கு இறங்கும் கர்த்தாவே என்று முதலிலே நம்முடைய ஜெபத்தை நாம் ஆரம்பிக்கும்போது தேவன் இறங்குகிற தேவனாய் இருக்கிறார். உன் விசுவாசம் பெரிது, உன் மன விருப்பத்தின்படி உனக்கு ஆக கடவுது என்று கர்த்தர் சொல்லுவார். நம்முடைய விசுவாசம் எந்த நிலையில் இருக்கிறது? ஒரு ஸ்கேல் எடுத்துக்கலாம், 1 to 10 போடலாம். அதில் நீங்கள் கவுண்ட் பண்ணி நீங்களே பார்த்து கொள்ளுங்கள். என்னுடைய விசுவாசம் 2 இருக்குதா, 5 இருக்குதா, 8 இருக்குதா, 10 இருக்குதா? ஏனென்றால் நான் உங்கள் விசுவாசத்தை அளவிட முடியாது, நீங்கள் என்னுடைய விசுவாசத்தை அளவிட முடியாது. ஒவ்வொருவரும் நாம தான் அதை அளவிடணும். அப்போ அந்த ஸ்கேல் வச்சு நம்ம பார்த்தோம் என்றால் நம்முடைய விசுவாசம் எந்த நிலையில் இருக்கிறது? ஒரு விசுவாசமான பெண்மணியை இந்த கானானிய ஸ்திரீ இடத்திலே நாம் பார்க்கிறோம். ரெண்டாவதாக ஒரு தைரியமான பெண்மணி, உமன் ஆஃப் கரேஜ், ஒரு தைரியமான பெண்மணியாக அந்த அம்மாவை, அந்த சகோதரியை நாம் பார்க்கிறோம். வாசிக்க கேட்போம், வசனம் 26. அந்த ஸ்திரீ சீரேனியா சீரோ பெனிக்கியா தேசத்தால் ஆகிய கிரேக்க ஸ்திரியாய் இருந்தாள். அவள் தன் மகளை பிடித்திருந்த பிசாசை துரத்தி விட வேண்டுமென்று அவரை வேண்டிக் கொண்டாள். ஆமென். கணம் பொருந்திய ஆலோசனைக்காரனும் அரிமத்தியா ஊரானும். இல்லை, இது வேண்டாம், அடுத்தது போயிட்டு. அப்போது இந்த வசனத்தை வாசித்து பார்த்தோம் என்றால் அந்த ஸ்திரீ சீரோபெனிக்கியா தேசத்தாளாகிய கிரேக்க ஸ்திரீயாக இருந்தாள். யூதர்களும் கிரேக்கர்களும் சம்பந்தம் கலப்பதில்லை. ரெண்டாவதாக நீங்கள் மத்தேயு எழுதின சுவிசேஷத்தை பார்த்தோம் என்றால் கானானிய பெண் என்று மத்தேயு குறிப்பிடுகிறார். இந்த இடத்திலே மார்க்கு என்ன சொல்கிறார் என்றால் கிரேக்க ஸ்திரீயாக இருந்தாள். ஷி வாஸ் அ கிரீக். அப்போது இந்த இடத்துல அவங்களுக்குள்ளாக, அந்த பெண்மணிக்குள்ளாக ஒரு போராட்டம், தள்ளப்பட்ட ஒரு பெண்மணியாக, அதாவது யூதர்களால் புறக்கணிக்கப்படுகிற ஒரு பெண்மணியாக அந்த அம்மா வராங்க. அந்த அம்மா வந்தாலும் அவர்களுக்குள்ளாக ஒரு தைரியம். அவங்க பாருங்கள், ஷி வாஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் அன் அன்னேம்டு மதர். அவங்கள பெயர் வேதத்தில் குறிப்பிடப்படவில்லை. ஆனால் ஒரு நல்ல ஒரு ரோல் மாடலாக தான் அந்த அம்மாவை நாம் பார்க்கிறோம். அன்பானவர்களே, இந்த இடத்துல பார்க்கும்போது பெயர் சொல்ல முடியல, அந்நிய தேவர்கள், ஒரு பேகன் காட்ஸை, அந்த அந்நிய கடவுள்களை வணங்குகிற ஒரு பெண்மணியாக பார்க்கிறோம். ஆனால் அப்படி இருந்தாலும் ஆண்டவரை சந்திக்க வேண்டும் என்ற விசுவாசத்தோடு தைரியத்தோடு வந்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். இப்படிப்பட்ட தைரியமுள்ள மனிதர்கள் வேதத்திலே நாம் அநேகரை நாம் பார்த்திருக்கிறோம். 12 வருடம் பெரும்பாடு உள்ள ஸ்திரீ,
மத்தேயு சுவிசேஷம் 9ஆம் அதிகாரத்தில் பார்க்குறோம். அங்கே இயேசுவானவரை சுற்றி எத்தனையோ பேர் இருந்தாங்க. இயேசுவானவரை சாதாரணமாக இடித்திருப்பாங்க, பார்த்துருப்பாங்க, பேசியிருப்பாங்க. ஆனால் அந்த வஸ்திரத்தின் ஓரத்தை நான் தொட வேண்டும் என்ற விசுவாசமும் தைரியமும் அந்த 12 வருடம் பெரும்பாடு உள்ள ஸ்திரீக்கு இருந்ததால்தான் அந்த சகோதரிக்கு அன்று சுகம் கிடைத்தது. ஆண்டவரை நாம் தொடும்பொழுது, ஆண்டவரோடு அந்த நல்ல டீப் ரிலேஷன்ஷிப் வைத்து கொள்ளும்போது நமக்குள்ளாக என்ன இருக்கணும்னா ஒரு நல்ல ஒரு உறவு இருக்கணும். எல்லாவற்றுக்கும் மேலாக என்னுடைய ஆண்டவர் என்ற அந்த விசுவாசமும் தைரியமும் நமக்குள்ளாக இருக்க வேண்டும். இன்னொருவரையும் நான் வேதத்திலே நான் குறிப்பிட விரும்புகிறேன். வாசிக்க கேட்போம். மத்தேயு 15ஆம் அதிகாரம் 43ஆம் வசனம். கனம் பொருந்திய மார்க்கு 15. கனம் பொருந்திய ஆலோசனைக்காரனும் அரிமத்தியா ஊரானும் தேவனுடைய ராஜ்யம் வர காத்திருக்கிறவனும் ஆகிய யோசேப்பு என்பவன் வந்து பிலாத்துவின் இடத்தில் துணிந்து போய் இயேசுவின் சரீரத்தை கேட்டான். பாருங்க, அந்த 12 வருடம் பெரும்பாடு உள்ள ஸ்திரீக்குள்ள தைரியம். அடுத்ததாக இந்த அரிமத்தியா ஊரான் ஆகிய யோசேப்பு. ஏனென்றால் அந்த நாட்களிலே ராஜாவிடத்திலே வந்து எல்லாரும் என்ன சொன்னார்கள்? பரபாசை விடுவியும், இவனை சிலுவையில் அறையும் என்று இயேசுவை காட்டினார்கள். அப்போது மெஜாரிட்டி எங்கே நின்றுச்சு? ஆண்டவர் இயேசுவை சிலுவையில் அறைய வேண்டும் என்று. அப்போது மெஜாரிட்டி சப்போர்ட் வந்து இயேசுவை கொல்ல வேண்டும் என்று விரும்பினார்கள். ஆனாலும் அந்த இடத்திலே ஆலோசனைக்காரனும் அரிமத்தியா ஊரான் ஆகிய யோசேப்பு என்ன செய்கிறார்? தைரியமாக வந்து பிலாத்தினிடத்தில் துணிந்து போய், அந்த தைரியம் பாருங்க. ஏனென்றால் ஆண்டவருக்காக ஒரு தைரியம் நமக்குள்ளாக வர வேண்டும். இயேசுவின் சரீரத்தை கேட்டான். He took courage. இயேசுவின் சரீரத்தை கேட்டான். அவன் தான் அடக்கம் பண்ணினான். அப்போது இந்த காரியங்களை பார்க்கும்போது வேதத்திலே இப்படிப்பட்ட தைரியமான மனிதர்களையும் நாம் பார்க்கிறோம். அவரின் அந்த சகோதரி பாருங்க, அந்த மாதிரி 2 பேரை நான் உங்களுக்கு சொன்னேன். இந்த கானானிய பெண்மணி தைரியமான ஒரு பெண்மணியாக இருந்ததால் தான் அவரின் குரலுக்கு பதில் மறுக்கப்பட்டாலும் விடாப்பிடியாக நின்றாள், தைரியத்தோடு நின்றாள். ஆண்டவரை நான் சந்திக்க வேண்டும், ஆண்டவரை நான் பார்க்க வேண்டும் என்று. வேதத்திலே நாம் பார்த்தோம் என்றால் மத்தேயு சுவிசேஷத்தை திருப்பிக் கொள்ளுங்கள் என்னோடு. மத்தேயு 15ஆம் அதிகாரத்திலே நாம் பார்த்தோம் என்றால் அவர் என்ன சொல்கிறார்? அவளுக்கு அவங்க வரும்பொழுது அந்த திசையில் குடியிருக்கிற கானானிய ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும் என்றாள். பிசாசினால் கொடிய வேதனை, அவளுடைய மகள், என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டாள். அவளுக்கு பிரதியுத்தரமாக அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. த சைலன்ஸ் ஆஃப் ஜீசஸ். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அப்பொழுது அவருடைய சீஷர்கள் வந்து, இவள் நம்மை பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாளே, இவளை அனுப்பிவிடும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். ஆனால் பாருங்க, அந்த இடத்துல அவள் குரலுக்கு ஆண்டவர் அமைதியாக இருந்தார். பதில் கொடுக்கப்படவில்லை என்று நாம் பார்க்கிறோம். ஆனாலும் விடாப்பிடியாக இருந்தாங்க. அந்த தாயின் கண்ணீர், அந்த கதறல், கூக்குரலை பார்த்தோம் என்றால் எவ்வளவு வேதனையை பார்த்து நாம் பார்க்கிறோம். ஆனால் அந்த 27, 28 வசனங்களை வாசித்து பார்த்தோம் என்றால் இயேசு அவளை பார்த்து சொல்கிறார். அந்த சைலன்ஸ், அந்த அமைதியை கலைத்து விட்டு ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம் 27ஆம் வசனத்தில், இயேசு அவளை நோக்கி, முந்தி பிள்ளைகள் திருப்தி அடையட்டும், பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார். அதற்கு அவள், மெய்தான் ஆண்டவரே, ஆயிலும் மேஜையின் கீழ் இருக்கும் நாய்க்குட்டிகள் பிள்ளைகள் சிந்துகிற துணிக்கைகளை தின்னுமே என்றாள். பாருங்க, அந்த இடத்துல ஆண்டவருடைய வார்த்தையும் அந்த பெண் தாயாருடைய வார்த்தையும் ரொம்ப வித்தியாசப்படுகிறது. அப்போது இதை பார்க்கும்போது அது ஒருவேளை ஸ்டன்னர் டெஸ்ட் ஆஃப் ஃபெய்த், அதாவது அந்த உறுதியான விசுவாசத்தை சோதிக்கிறதாய் அந்த வார்த்தைகள், ஆண்டவருடைய வார்த்தைகள் அந்த பெண்மணிக்கு இருந்திருக்க வேண்டும். அப்படி ஆண்டவர் சொல்லும்பொழுது அவங்க சொல்கிறாங்க, பிள்ளைகள் தின்று கீழே போடுகிற துணிக்கைகளை என் பிள்ளைகள் எடுத்துக்கொள்ளட்டுமே, நாய்க்குட்டிகள் எடுத்துக்கொள்ளட்டுமே. நாய்க்குட்டிகள் என்று சொல்லும்போது தன்னுடைய பிள்ளைகளை நாய்க்குட்டிகள் என்றால் அந்த தாய் ஒரு நாயாகத்தான் தன்னை கருதி அந்த இடத்தில் ஆண்டவரோடு பேசுகிறார். நாம் கூட கம்யூனியனுக்கு வரும்போது என்ன சொல்கிறோம்? மேசையின் கீழ் சிந்தியிருக்கிற துணிக்கைகளை பொறுக்கிக் கொள்ள நான் பாத்திரன் அல்ல, ஆனாலும் தேவரீர் எப்பொழுதும் இரக்கம் செய்கிற லட்சணமுடைய மாறாத ஆண்டவராக இருக்கிறீர், ஆகையால் கிருபையுள்ள கர்த்தாவே என்று நாம் ஆரம்பிக்கிறோம். அப்போது ஆண்டவருடைய தயவுக்காக நாம் காத்திருக்கிறோம். இந்த பெண்மணியுடைய வார்த்தை பாருங்க,
அந்த துணிக்கைகளை பொறுக்கிக் கொள்ள எனக்கு உதவி செய்யும் என்று. அப்போது இந்த இடத்துல பார்த்தோம் என்றால் யோபுடைய வாழ்க்கையை கூட நம்ம பார்க்குறோம். யோபுடைய அந்த தைரியம், என்னதான் ஆகட்டும், ஆண்டவரோடு உள்ள அந்த கம்யூனிகேஷன் கூட யோபுக்கு நின்று விட்டது. ஆனாலும் கர்த்தருக்கென்று விசுவாசத்தோடு தைரியமாக அந்த மனிதன் நின்றார். அன்பானவர்களே, இந்த நாளிலே நாம் பார்த்தோம் என்றால் மத்தேயு 15ஆம் அதிகாரத்தை இவளை அனுப்பிவிடும் என்று சீஷர்கள் சொல்கிறார்கள். அப்போது ஆனாலும் ஷி டிட் நாட் லூஸ் ஹார்ட். அந்த இருதயத்தை அந்த கடினமான வார்த்தைகளை பார்த்து விட்டுட்டு சரி எனக்கு தேவையில்லைன்னு எழுந்து போகலை. அவங்க ஆண்டவரோடு நின்று கொண்டிருந்தார்கள். கடைசி வரை எனக்கு கிடைக்கும் என்ற நம்பிக்கை, விசுவாசம். இந்த இடத்துல பார்க்கும்போது 5000 பேர், வேதத்தில் அந்த வசனத்தை வாசிக்கும்போது சில காரியம் எனக்கு ஞாபகம் வந்தது. 5000 பேர் போஷிக்கிறார் ஆண்டவர், எல்லாம் கூடி வருகிறார்கள். அப்போ கூடி வந்தபொழுது இவ்வளவு பேருக்கு நம்ம உணவு எங்கே இருக்கிறது, இவர்களை அனுப்பிவிடும் என்கிறார்கள் சீஷர்கள். ஆனால் ஆண்டவர் இயேசு அவர்களை அனுப்பவில்லை, அவர்களுக்கும் போஷித்தார். 5000 பேர், 5 அப்பம் 2 மீனை கொண்டு எல்லாருக்கும் தான் போஷித்தார். பெதஸ்தா குளத்தருகில் ஒரு மனுஷன் ஆண்டவரை கூப்பிட்றான். அவனையும் ஒதுக்கி விட தான் சீஷர்கள் யோசிக்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் அவனை தேடி தான் அவனுக்கு சுகம், படுக்கை எடுத்துக்கொண்டு நடை என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். பிள்ளைகளை சிறு பிள்ளைகளை ஆண்டவரிடத்திலே தூக்கி கொண்டு வருகிறார்கள். அவர்களை சீஷர்கள் அதட்டினார்கள் என்று வேதத்திலே பார்க்கிறோம். ஆனாலும் சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருவதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதிருங்கள் என்று சொன்ன தகப்பன். இந்த காரியங்கள்லாம் பார்க்கும்போது இந்த இடத்திலே இந்த தாயார் அவர்களை, அந்த சீஷர்கள் அவங்க அனுப்பும்பொழுதும் ஆண்டவருடைய வார்த்தை கேட்டோம். அந்த தாயார் சொன்ன வார்த்தை மேசையின் கீழ் விடும் துணிக்கைகள். அதுதான் அந்த அம்மாவுடைய வார்த்தை, விசுவாசத்தின் வார்த்தை, ஒரு தைரியமான வார்த்தை என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆண்டவருடைய பாதத்தில் விழுந்தால் ஆண்டவர் எனக்கு இறங்குவார் என்று அந்த தாயார், அந்த பெண்மணி நன்றாக அறிந்திருந்தார்கள். தைரியத்தோடு பெற்றுக்கொண்டார்கள். அப்போது அந்த இடத்துல பார்க்கும்போது ஒன்றை யோசித்தேன். ஒரு அந்நிய புறஜாதி பெண்மணி, அந்த நாட்களில் தேவாலயத்துக்கு கூட அவங்க வந்திருக்க மாட்டாங்க. ஆனால் இயேசுவை சந்தித்து ஒரு பெரிய ஆசீர்வாதம், இரட்டிப்பான ஆசீர்வாதம், உன் விசுவாசம் பெரிது என்று ஆண்டவர் அந்த பெண்மணியை பாராட்டினார். அந்த மகள், அவருடைய மகள் சுகத்தை பெற்றுக்கொண்டாள். மூன்றாவதாக ஒரு தாழ்மையான பெண்மணியை நாம் பார்க்கிறோம், உமன் ஆஃப் ஹியூமிலிட்டி. இதை நாம் பார்க்கும்பொழுது வசனங்கள் 25 மற்றும் 27 முதல் 30 வரை வாசிக்க கேட்போம். அசுத்த ஆவி பிடித்திருந்த ஒரு சிறு பெண்ணின் தாயாகிய ஒரு ஸ்திரீ அவரை குறித்து கேள்விப்பட்டு வந்து அவர் பாதத்தில் விழுந்தாள். இயேசு அவளை நோக்கி, முந்தி பிள்ளைகள் திருப்தி அடையட்டும், பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார். அதற்கு அவள், மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் மேஜையின் கீழ் இருக்கும் நாய்க்குட்டிகள் பிள்ளைகள் சிந்துகிற துணிக்கைகளை தின்னுமே என்றாள். அப்பொழுது அவர், நீ சொன்ன அந்த வார்த்தையின் நிமித்தம் போகலாம், பிசாசு உன் மகளை விட்டு நீங்கி போயிற்று என்றார். அவள் தன் வீட்டுக்கு வந்த பொழுது பிசாசு போய்விட்டதையும் தன் மகள் கட்டிலே படுத்திருக்கிறதையும் கண்டாள். ஆமென். இந்த வசனத்தை பார்க்கும்போது 25ஆம் வசனத்தை, அசுத்தாவி பிடித்திருந்த ஒரு சிறு பெண்ணின் தாயாகிய ஒரு ஸ்திரீ அவரை குறித்து கேள்விப்பட்டு வந்து அவர் பாதத்தில் விழுந்தாள். எவ்வளோ பேர் கூடியிருந்திருப்பாங்க, அநேகர் ஆண்டவரை பார்க்க வந்தார்கள். அதாவது திரளான கூட்டம் வந்திருக்கும். அவர்கள் மத்தியில் she fell at his feet, ஆண்டவருடைய பாதத்திலே விழுகிறதை நாம் பார்க்கிறோம். ஒரு தாழ்மை, ஆண்டவருடைய பாதப்படியிலே பற்றி கொள்வது. அது மட்டுமல்ல, தன்னை நாய்க்குட்டிகள், நாய் என்று தன்னையே சொல்லிக் கொள்வது. என்னை எப்படி நீங்கள் நாயின்னு சொல்லலாம், என் பிள்ளைகளை எப்படி சொல்லலாம், அந்த மாதிரிலாம் அவங்க ஒன்று கேட்கவே இல்லை. ஆண்டவர் சொன்னபோது உடனடியாக ஆண்டவரே சொல்கிற ஒரு வார்த்தை, நாய்க்குட்டிகள் பிள்ளைகள் சிந்துகிற துணிக்கைகளை தின்னுமே. அப்போது அந்த ஆசீர்வாதத்தின் ஒரு பங்கு எங்களுக்கு கொடுங்களேன். நான் புறஜாதியாக இருக்கலாம், ஆனால் அந்த ஆசீர்வாதத்தின் ஒரு பங்கை நான் பெற்றுக்கொள்கிறேன். அதுதான் அந்த தாயாருடைய தாழ்மையை இங்கே பார்க்குறோம். பார்க்கும்பொழுது இதே தான் இன்னும் சில கம்பேரிசன்ஸ் பைபிளில் நான் பார்த்தோம் என்றால், சீமோன் பேதுரு வலை நிறைய மீன்களை பிடிக்கிறார். இரவு முழுதும் மீன் கிடைக்கல. இயேசுவானவர் வந்தபோது வலை கிழியத்தக்கதாக மீன்களை பிடித்தாங்க. அப்பொழுது ஆண்டவரை பார்த்து அவர் சொன்ன ஒரு காரியம், சீமோன் பேதுரு அதை கண்டு இயேசுவின் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நான் பாவியான மனுஷன், நீர் என்னை விட்டு போக வேண்டும். அது இட் ஷோஸ் ஹிஸ் ஹியூமிலிட்டி, அவருடைய தாழ்மையை காட்டுகிறது. இந்த அம்மா மட்டும் தாழ்மை இல்லை, நிறைய பேர் வேதத்தில் நம்ம பார்க்கிறோம்.
அப்போது இதில் பார்க்கும்போது லூக்கா 7ஆம் அதிகாரத்திலும் ஒரு நூற்றுக்கு அதிபதியை பார்க்குறோம். அவருடைய வேலைக்காரனுக்காக அவர் வந்து கேட்குறாரு. ஆனால் இயேசுவானவர் போவதற்குள்ளாக அவர் சொல்கிற ஒரு வார்த்தை, என் வீட்டுக்கு வர நான் பாத்திரன் அல்ல, நீர் என் வீட்டுக்கு வர நான் பாத்திரன் அல்ல, உம்மிடத்தில் வர நானும் பாத்திரனாக எண்ணவில்லை. ஒரு நூற்றுக்கு அதிபதி, ஒருவனை வா என்றால் வருகிறான், போய் என்றால் போகிறான். அப்படிப்பட்ட ஒரு மனிதன், எவ்வளோ பவர்ஃபுல் மேன். ஆனால் ஆண்டவரிடத்தில், ஆண்டவரே நான் ஒரு பாத்திரமே இல்லை, நீர் என் வீட்டுக்கு வர என்னை ஒரு பாத்திரவானாக நான் எண்ணவில்லை என்று அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ ஆண்டவரை நாம் பின்பற்ற வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? லூக்கா 9ஆம் அதிகாரத்தை பார்த்தோம் என்றால் 23ஆம் வசனம், ஒருவன் பின்பு அவர் எல்லாரையும் நோக்கி, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினம் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். சிலுவையை எடுக்கும்போது தாழ்மை அதுவே சாதாரணமாக நம்மோடு இணைந்து விடும். சிலுவையை சுமக்கும் போது தான் நமக்கு தெரியும் தாழ்மை என்றால் என்ன, மேட்டிமை என்றால் என்ன. நம்ம மேட்டிமையாக இருக்கிறது முக்கியம் இல்லை, தாழ்மையாக எவ்வளவு இருக்கிறோம். வேதத்திலே ஒரு வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். ஏசாயா 57:15 வாசிக்க கேட்போம். நித்தியவாசியும் பரிசுத்தர் என்கிற நாமம் உள்ளவருமாகிய மகத்துவமும் உன்னதமுமானவர் சொல்லுகிறார், உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசம் பண்ணுகிற நான் பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்கினவர்களின் இதயத்தை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்குண்டு பணிந்து ஆவி உள்ளவர்களிடத்தில் வாசம் பண்ணுகிறேன். நொறுங்குண்டு பணிந்த ஆவி உள்ளவரிடத்தில் வாசம் பண்ணுவேன். ஆண்டவர் யார் இடத்துல வாசம் பண்ணுவார் தெரியுங்களா? நொறுங்குண்டு பணிந்த ஆவி உள்ளவரிடத்தில் கர்த்தர் வாசம் பண்ணுகிறார். அன்பானவர்களே, ஆண்டவர் தாழ்மையுள்ள இருதயத்தை நோக்கி பார்க்கிறார். இந்த தாயார் தாழ்மையுள்ள இருதயத்தோடு ஆண்டவரிடத்தில் வந்தார். என்னுடைய பெருமையை, அந்த அம்மா வந்து பெருமை பேசலை, நான் எங்கள் இடத்துல எப்படி இருக்கிறேன், அந்த பதவியில் இருக்கிறேன், இதெல்லாம் ஒன்றுமே பேசலை. ஆண்டவரே எனக்கு இறங்கும், அதுதான் அந்த அம்மா சொன்ன வார்த்தை. நாய்க்குட்டிகளுக்கு போட்டுக்கிறத பிள்ளைகளுக்கு கொடுங்களா ஆண்டவரே, அதுதான் அந்த அம்மாவுடைய வார்த்தை. பாருங்கள், யாக்கோபு 4ஆம் அதிகாரத்திலே 10ஆம் வசனம் இப்படியாக சொல்கிறது, கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். நானா என்னை உயர்த்துகிறது முக்கியம் இல்லை. கர்த்தர் ஒரு மனிதனை உயர்த்தினால் கர்த்தர் தான் உயர்த்துகிறார். நானா என்னை உயர்த்தி கொள்வது வெகு சீக்கிரத்தில் கீழே வந்து படுத்துருவேன். அதுதான் வாழ்க்கை. கர்த்தர் தான் உயர்த்தணும் ஒரு மனுஷனை. அப்போது அவர்களின் வேண்டுகோள் என்னன்னா, ப்ளீ ஃபார் ஹெல்ப். அந்த இடத்துல ஆண்டவரிடத்தில் ஒரு அந்த சகோதரி வந்து என்ன கேட்குறாங்கன்னா, ஒரு உதவியை கேட்குறாங்க, சுகத்தை கேட்கிறார்கள். ஆனால் இன்று இஸ்ரவேலருடைய வீட்டாரிடத்தில் அனுப்பப்பட்டேன் என்ற ஆண்டவர் இன்று நமக்கும் அவர் ஆண்டவராக இருக்கிறார். அப்போது நம்முடைய ஆண்டவரிடத்தில் நாம் எப்படி இருக்கிறோம்? ஒரு பெரிய மாற்றம் அந்த மகளுடைய வாழ்க்கையில், அந்த தாயாருடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொண்டார்கள். நீ போய், ஆண்டவர் சொல்கிறார், இயேசுவானவர் சொல்கிற ஒரு வார்த்தை என்னன்னா, நீ உன் வீட்டுக்கு போ என்று சொல்லுகிறார். அந்த அம்மா வந்து போகிறாங்க. போயிட்டு அப்பொழுது அவர், நீ சொன்ன அந்த வார்த்தை நிமித்தம் போகலாம், பிசாசு உன் மகளை விட்டு நீங்கி போயிற்று என்றார். அவள் தன் வீட்டுக்கு வந்தபோது பிசாசு போய்விட்டதையும் தன் மகள் கட்டிலில் படுத்திருக்கிறதையும் கண்டாள். ஆண்டவர் தூரத்திற்கும் சமீபத்திற்கும் தேவனாய் இருக்கிறார். ஆண்டவர் எங்கேயோ உட்காந்து ஒரு இடத்துல சொல்கிறாரு, நீ போய் உன் வீட்டில் பாரு, உன் மகள் சுகமடைந்திருப்பாள். அந்த இடத்திலும் இல்லை நான் போய் பார்த்துட்டு திரும்பி வருவேன், சுகம் இல்லைன்னா என் மகளை கூட்டின்னு வரேன், அந்த மாதிரி சொல்லவே இல்லை. உடனடியாக வீட்டுக்கு போனாங்க. அந்த விசுவாசத்தோடு போனாங்க. அந்த விசுவாசத்தோடு போன பொழுது அவளுடைய மகள் கட்டிலில் படுத்திருக்கிறதை நாம் பார்த்தோம். அன்பானவர்களே, இன்று நாளிலே நாம் இந்த ஆலயத்தை விட்டு போகும்பொழுது, ஒன்று, விசுவாசத்தோடு போக கடவோம். கர்த்தர் என் வாழ்க்கையிலே மேன்மையான காரியங்களை செய்வார். ரெண்டாவது, ஆலயத்தை விட்டு போகும்போது தைரியத்தோடு செல்வோம், ஏனென்றால் என் ஆண்டவர் எனக்கு முன்பாக போகிறார். மூன்றாவதாக, இந்த ஆலயத்தை விட்டு ஆராதனை முடிந்து நாம் செல்லும்போது தாழ்மையோடு போவோம். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, நாம் வாசிக்க கேட்ட இடத்திலே, நொறுங்குண்டு பணிந்த ஆவியிலிடத்தில் வாசம் பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். அன்பானவர்களே, இந்த தாயார் மூலமாக நம்ம கற்றுக்கொள்கிற பாடம்
3 டாபிக்ஸ் சொன்னேன். ஒன்று விசுவாசம், 2வது தைரியம், 3வது தாழ்மை. ஆனால் இன்னொரு காரியம் இருக்குது. தடைகளை மீறியும் அவங்க என்ன பண்ணுறாங்க? ஆண்டவரை பற்றி கொண்டார்கள். யாராவது ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்கன்னா உடனே நம்ம இறங்கிடுறோம். வேண்டாம் வேண்டாம், எனக்கு வேண்டாம், இது வேண்டாம், அது வேண்டாம். அன்பானவர்களே, ஒன்றை உணர்ந்து கொள்ளுங்கள். அழைத்த தேவன் உண்மையுள்ள தேவன். அவர் நம்மை எந்த வழியில் நடத்துகிறாரோ அதன்படி நடக்க நாம் கற்றுக்கொள்வோம். நான் என் வழியில் தான் நடப்பேன், ஆண்டவரே நான் போகிற வழியில் என்னை நடத்துன்னு ஒருபோதும் சொல்லக்கூடாது. அது மட்டுமல்ல, விடாப்பிடியாக ஆண்டவரை அந்த சகோதரி பற்றி கொண்டார்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக she did not deserve the master's attention and time. அவங்களுக்கு அந்த ஆண்டவருடைய நேரம், அவருடைய அட்டென்ஷன் இல்லை. ஆனாலும் விடாப்பிடியாக பற்றி கொண்டு ஆண்டவரை அவர்கள் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார்கள். இந்த நாளில் கண்களை மூடி நம்ம ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். நமக்குள்ளாக அந்த தாயாரை போல ஒரு விசுவாசம் நிலைத்திருக்கிறதா? அல்லது சின்ன சின்ன காரியங்களுக்கெல்லாம் நம்ம விசுவாசத்தை விட்டு விடுகிறோமா? 2வது, அந்த பெண்மணியை போல ஒரு தைரியம் நமக்குள்ளாக இருக்கிறதா, அந்த தாயாரை போல? 3வதாக, தாழ்மை நமக்குள்ளாக இருக்கிறதா? யார் பெரியவன் என்பது முக்கியமல்ல, ஆண்டவர் மட்டுமே நம்முடைய வாழ்க்கையில் பெரியவராக இருக்கணும். நாம் ஒன்றுமற்றவர்கள், நாசியில் சுவாசம் உள்ளவர்கள். நம்முடைய காலங்கள் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. அன்பானவர்களே, கண்களை மூடி ஒப்பு கொடுப்போம். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். இந்த நாளிலே அந்த கானானிய பெண் ஒரு புறஜாதி பெண்ணாக, கிரேக்க ஸ்திரீயாக இருந்தாலும் ஆண்டவரே, உம்மிடத்தில் தயவு பெற்றுக்கொண்டார்களே. அதை போல எங்களுடைய விசுவாசத்தை அநேக நேரங்களில் நீரும் சோதிக்கிறீர். ஆனாலும் நாங்கள் விசுவாசத்தோடு பற்றி கொள்ளும் பொழுது ஆண்டவரே, அந்த சகோதரியைப் போல இரட்டிப்பான ஆசீர்வாதம், உன் விசுவாசம் பெரியது என்று சொல்லி உன் மன விருப்பத்தின்படி ஆக கடவுது என்று சொன்ன தேவன், கர்த்தாவே அந்த மகளுக்கு சுகத்தை கொடுத்த தேவன், இந்த நாளிலே இங்கே அமர்ந்திருக்கும் உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே, என்ன காரியத்தோடு ஜெபித்தாலும் அதை நிறைவேற்றி தாரும். விசுவாசத்தை உமது பாதப்படியில் சமர்ப்பிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். இந்த வேளையிலே நாம் எழுந்து நின்று நம்முடைய கேட்ட தேவ வசனத்திற்கு மறு உத்தரவாக நம்முடைய நிசியா விசுவாச பிரமாணத்தை நாம் இணைந்து அறிக்கையிடப் போகிறோம். திரையிலே காட்டப்படும் என்னோடு இணைந்து நாம் அறிக்கையிடுவோமாக. வானத்தையும் பூமியையும் காணப்படுகிறதும் காணப்படாததுமான எல்லாவற்றையும் படைத்தவராயிருக்கிற சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய ஒரே தேவனை விசுவாசிக்கிறேன். ஒரே கர்த்தருமாய் தேவனுடைய ஒரே பேரான குமாரனுமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் சகல உலகங்களுக்கு உண்டாவதற்கு முன்னே தமது பிதாவினாலே ஜெனிப்பிக்கப்பட்டவர். தேவத்தில் தெய்வமானவர், ஜோதியில் ஜோதியானவர், மெய்தேவனில் மெய்தேவனானவர், உண்டாக்கப்படாமல் ஜெனிப்பிக்கப்பட்டவர், ஒரே தன்மையுடையவர், சகலத்தையும் உண்டாக்கினவர், மனிதராக நமக்காகவும் நமக்கு ரட்சிப்பு உண்டாகும். பரமண்டலத்திலிருந்து இறங்கி பரிசுத்த ஆவியினாலே கன்னிமர் அறுத்தல் அவதரித்து மனிதனானார். நமக்காக பொந்தியின் பிலாத்தின் காலத்தில் சிலுவையில் அறைவுண்டு பாடுபட்டு அடக்கம் பண்ணப்பட்டார். வேத வாக்கின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். பரமண்டலத்துக்கு ஏறி பிதாவின் வலது வாரசத்தில் விற்றிருக்கிறார். உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க மகிமையோடையே திரும்ப வருவார். அவருடைய ராஜ்யத்திற்கு முடிவில்லை. கர்த்தருமாய் ஜீவனை கொடுக்கிறவருமாய் பிதாவிலும் குமாரனும் நின்று புறப்படுகிறவருமாய் பிதாவோடும் குமாரனும் கூட தொழுது சோஸ்திரிக்கப்படுகிறவருமாய் தீர்க்க தரிசிகள் மூலமாக உரைத்தவருமாயிருக்கிற பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். ஒரே பரிசுத்த பொதுவான அப்போஸ்தல திருச்சபை உண்டென்று விசுவாசிக்கிறேன். பாவ மன்னிப்புக்கென்று நியமிக்கப்பட்ட ஒரே ஞானஸ்தானத்தை அறிக்கிறேன். மருத்துவர் உயிர்த்தெழுதலும் மைமைக்குரிய ஜீவன் உண்டாகும் என்று காத்திருக்கிறேன். ஆமீன். தயவுசெய்து அமருங்கள். இந்த நாளிலே நம்முடைய பேரிஷ் ஆஃப் த வீக் இந்த வாரம் சென்ட் ஹில்டஸ் சர்ச்சை குறித்து நாம் அந்த 2 வீடியோக்களை இப்பொழுது பார்ப்போம். So now faith, hope, and love abide, these 3, but the greatest of these is love. St. Hilda's Church is a sanctuary for generations of worshippers and the community in Katong. Through times of joy and sorrow, this sacred space has been a place of refuge for all who seek comfort and peace. Having had the burden to
bring the church to the community, the Archdeacon of Singapore then, Venerable Graham White, planted a church in suburban Katong in 1934. He made the down payment for the land at 41 Ceylon Road in 1936 with his personal savings and designated the land for education and church ministry to serve the needs of poor families in the neighborhood. During the Japanese occupation, St. Hilda's Church became a sanctuary to the fear-stricken people in Katong. Sadly, it was also the period when both Archdeacon Graham and his wife Georgina were interned as prisoners of war. The couple volunteered to be interned early to spare younger clergy and enable them to continue to serve the needs of the church. They subsequently died in prison. Inspired by Archdeacon Graham's sacrifice and love for the Lord and his people, we continue to build our church and education ministries to serve the community as a beacon of faith, hope, and love. Today, with a total of 6 English and Chinese-speaking services, we continuously nurture and strengthen the faith of each member in Jesus Christ through the teaching and preaching of God's Word. St. Hilda's Kindergarten is the oldest registered preschool in Singapore. Since 2022, St. Hilda's Church has continued this tradition in partnership with Little Seeds Preschool. Building on the education ministry of Archdeacon Graham, St. Hilda's Church faithfully provides chaplaincy to these young lives, showing them the love of Jesus. Showing the love of Jesus is the foundation of all that we do. Since the year 2000, we have been reaching out to the senior community in Kampong Aram through a coffee corner that has since grown into a center with a myriad of facilities for seniors. We were prompted to start a Hokkien service and ministries in church when some of these seniors came to faith. Till today, we ferry the seniors to St. Hilda's Church for activities and services. St. Hilda's Church is also committed to bringing our education and church ministries to the nations. We reach out to the communities in Cambodia, Myanmar, and Indonesia, serving the underprivileged so that they experience the love from the church. Through the generations, St. Hilda's Church has been building faith, bringing hope, and showing love. Our church has been a sanctuary since the beginning and remains one for her congregations and the neighborhood. We look forward to seeing our next generation hold on to the mandate that in Christ we serve the community as a beacon of faith, hope, and love. St. Hilda's Church has been grouped with All Saints Church, St. Andrew's Community Chapel, Chapel of Christ the Redeemer, and Marine Parade Christian Center under Area Group 7 of the Diocese of Singapore. Area Group 7 is one of the 7 area groups within the Diocese of Singapore with a total of 27 local parishes.
இந்த வேளையிலே இந்த சபைக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். அவங்க ஜெப குறிப்புகளை கொடுத்துருக்காங்க. கண்களை மூடி சென்ட் ஹில்டர்ஸ் சர்ச்சுக்காக நம்ம ஜெபிப்போம். தகப்பனே, இந்த நாளிலே இந்த சபைக்காக, போதகருக்காக, தலைமை போதகருக்காக, விக்காக்காக, பேரிஷ்காக, ஆண்டவரே அவங்க பேரிஷ் சர்ச் லீடர்ஸ்க்காக, ஆண்டவரே பிசிசிக்காக மற்றும் அவங்க தலைமைத்துவத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்காக, சபையின் ஊழியங்களிலே ஈடுபட்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக நன்றி செலுத்துகிறோம். அவர்களுடைய 90வது ஆண்டு கொண்டாட்ட விழாவிலே அவர்கள் 90 ஆண்டுகள் உம்முடைய உண்மைத்துவத்தை பார்த்து தொடர்ந்து உம்முடைய நாம மகிமைக்காக அவர்கள் ஓடவும் ஊழியம் செய்யவும் அந்த சபையை ஆசீர்வதிங்க. வரக்கூடிய தலைமைத்துவ மாற்றங்கள் ஆண்டவரே, பெரியவர்கள் சிறியவர்களுக்கு விட்டு கொடுத்து இணக்கம் தெரிவித்து தொடர்ந்து அவர்கள் செய்கிற ஊழியங்கள் எப்பொழுதுமே உமக்கு ஊழியம் செய்வது தான் முதன்மையான காரியம் என்று சொல்லி யாரும் பெருமை பாராட்டாதபடிக்கு அந்த ஊழியங்களை, அந்த தலைமைத்துவ மாற்றங்கள், லீடர்ஸ் டிரான்சிஷனை ஆசீர்வதிங்க. தொடர்ந்து அவர்கள் சமுதாயத்திற்கு அவர்கள் செய்கிற ஊழியங்களை ஆசீர்வதிங்க. சமூகத்திலே அவர்கள் செய்கிற ஈடுபாடுகளிலே அன்பும் அரணும் ஆண்டவரே அவர்கள் இணைந்து அதை செய்யும்போது அவர்களோடு இருந்து ஆண்டவரே தொடர்ந்து இயேசுக்குள்ளாய் அநேகரை அங்கே செய்கிற அந்த லிட்டில் சீட்ஸ் மினிஸ்ட்ரியையும் ஆசீர்வதிங்க. தொடர்ந்து வெளியூரிலே அவர்கள் செய்து கொண்டிருக்கிற பணிகளை ஆசீர்வதிங்க. இந்த ஆண்டுகளில் இதுவரை செய்ததை விட இன்னும் வரக்கூடிய ஆண்டுகளிலே இன்னும் பன்மடங்கு ஆசீர்வதித்து இந்த சபையை தொடர்ந்து வளரச் செய்யும். வைக்கப்பட்ட இடத்திலே அநேகருக்கு ஆசீர்வாதமாக ஆண்டவரே கத்தோங் ஆண்டவரே, அந்த வட்டாரத்தில் அவர்கள் செய்கிற ஊழியங்கள் இன்னொரு சபையோடு இணைந்து ஆண்டவரே வெளியூரில் மட்டுமல்ல சுற்றி இருக்கிற வட்டாரத்திலே அவர்கள் செய்கிற ஊழியங்களை வர்த்திக்கச் செய்யும், வளரச் செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஆமேன், ஆமேன். இந்த வேளையிலே பிறந்த நாள் வாழ்த்துக்கள் உங்கள் பெயர்களை சொல்லும் பொழுது எழுந்து நில்லுங்கள். அப்புறம் திருமண நாள் வாழ்த்துக்களுக்காகவும் நாம் ஜெபிக்கப் போகிறோம். உட்மன் கிரேசி, ஞானம் மாரிமுத்து, விஜயகுமாரி, எஸ்எம்ஆர் ஸ்டெஃபன் ராஜ், ஜோஷாயா பிரியன், நேசமணி சிமோன், என்னுடைய பிறந்த நாளும் சேர்த்து. ஸோ நான் இங்கே நின்றுக்கிறேன், போசுகர் ஜெபிப்பாருக்கு. த ரெஸ்ட் ஆஃப் அஸ் திருமண நாள் வாழ்த்துக்கள். மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பால் பரசுராமன். ப்ளீஸ் ஸ்டாண்ட். பாஸ்டர் வில் ப்ரே. இந்த நாளிலே இந்த ஆராதனைக்கு முதல் முறையாக நீங்கள் வந்திருப்பீர்கள் என்றால் உங்களை வரவேற்க விரும்புகிறோம். ப்ளீஸ் ஸ்டாண்ட் இஃப் யூ ஆர் ஹியர் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம். எனிஒன் ஹியர் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம்? சரி, தொடர்ந்து கர்த்தர் கொண்டு வருவார். இருக்கிறாங்களா? ஓகே சிஸ்டர், அப்படியே முன்னுக்கு வந்துடுங்களேன், கொஞ்சம் முன்னுக்கு வாங்க. ப்ளீஸ் கம், அப்படியே வாங்க. அவங்களுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். ஒரு சிறிய கிஃப்ட்டு உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறோம். ப்ளீஸ் ஜஸ்ட் கம் டு த ஃப்ரண்ட். Good to see you. Thanks for joining us. தொடர்ந்து நாம் அறிவிப்புகளை கவனிப்போம்.
வருகிற சனிக்கிழமை நம்மளுடைய ஜெப நேரம் காலை 10 மணியிலிருந்து 11 மணி வரை நடைபெறும் என்று உங்களுக்கு அறிவிக்கிறோம். ஏனென்றால் மாலையிலே நமக்கு மறைந்த சகோதரன் பரமானந்தம் ஐயா அவர்களுடைய நினைவாக நன்றி செலுத்தும் ஆராதனை 6:30 மணிக்கு நடைபெறவிருக்கிறது. ஸோ அதனால் தயவுசெய்து ஜெபம்க்கு வர்றவங்க 3 மணி ஜெபம் நடைபெறாது, அதற்கு மாறாக 10லிருந்து 11 மணி நம்ம சென்ட் பால்ஸ் அறையை பயன்படுத்துவோம் என்று உங்களுக்கு நாங்கள் அறிவிக்கிறோம். சொன்ன வண்ணமாக மறைந்த சகோதரர் பரமானந்தம் ஐயா அவர்களுடைய நினைவாக நன்றி செலுத்தும் ஆராதனை வருகிற சனிக்கிழமை மாலை 6:30 மணிக்கு இங்கே 4வது இந்த ஆராதனை ஸ்தலத்திலே இங்கே நடைபெறும். ஆராதனைக்கு சபையார் யாவரும் கலந்து கொள்ளுமாறு குடும்பத்தினர் உங்களை அழைக்கின்றார்கள். அடுத்து நம்மளுடைய மிஷன் ஆஃபரிங் 22ஆம் தேதி செப்டம்பர் மாதம் நடைபெறும். இன்னொரு முக்கியமான அறிவிப்பு, நம்மளுடைய ஹீலிங் அண்ட் காஸ்பல் ரேலி சுகமளிக்கும் மற்றும் சுவிசேஷ ஆராதனை வருகிற செப்டம்பர் 20ஆம் தேதி 21ஆம் தேதி 22ஆம் தேதி நடைபெறும். அதற்குரிய ஃப்ளையர்ஸ் பின்னால் இருக்குது, நீங்கள் ஆஷஸ்கிட்டேருந்து கூட எடுத்துக்கலாம். ப்ளீஸ் கோ அண்ட் கிவ் as a cell group or invite your friends. இந்த 3 நாட்களும் நமக்கு விசேஷ பேச்சாளர் ரெவரண்ட் டாக்டர் சாமுவேல் தனராஜ் அவர்கள் நம்ம இடத்துல தேவ செய்தியை கொண்டு வருவாங்க. ஸோ ப்ளீஸ் கோ இன் இன்வைட். ட்ராக்ஸ் எடுத்துகிட்டு போங்க. வி ஹேவ் அ லாட் ஆஃப் ட்ராக்ஸ். சென்ற வாரம் ஜெபித்து நிறைய பேர் எடுத்துகிட்டு போனீங்க. இன்னும் எடுத்துகிட்டு போய் வீட்டு கூட்டத்தின் வாயிலாகவோ நண்பர்களை கொடுத்து அழைத்து கொண்டு வரும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நம்முடைய SAIB பைபிள் ஸ்டடி ஆன் த புக் ஆஃப் ஜேம்ஸ் அது அக்டோபர் மாதத்திலே புதன்கிழமைகளிலே 2ஆம் தேதி 9ஆம் தேதி 16ஆம் தேதி 23ஆம் தேதி நடைபெறும். இதற்கு ஒரு QR கோட் இருக்குது. இதை நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிங்கன்னா யூ வில் பி புட் இன். இட்ஸ் ஃப்ரீ, அனுமதி இலவசம். அண்ட் இஸ் ரிஃப்ரெஷ்மெண்ட் பிஃபோர் த பைபிள் ஸ்டடி. இதை நமக்கு வேத படிப்பை நமக்கு ஆங்கிலத்திலே தமிழ் மொழிபெயர்ப்பவர் நம்முடைய போதகர் ரெவரன் இஸ்ரேல் செல்வம் அவர்கள் ஆங்கிலத்திலே சொல்வார். மொழிபெயர்க்க போகுது நம்மளுடைய ரெவரன் எடிசன் அவங்க. ஸோ நீங்கள் கலந்து கொள்ள விரும்பினால், ஒருவேளை சபையினுடைய வேத படிப்பு உங்களால் வர முடியாத சூழ்நிலை இருக்குமாகில் இது புதன்கிழமைகளிலே அங்கே நடைபெறுகிறது, அங்கே கலந்து கொள்ளுங்கள். சரி, நான் அங்கே போகிறேன் அதனால் வெள்ளிக்கிழமை இங்கே வரமாட்டேன்னு நீங்கள் சொல்லக்கூடாது. முடிஞ்சால் இங்கே வாங்க. அப்படி உங்களால் வெள்ளிக்கிழமை வர முடியலன்னா ப்ளீஸ் ஜாயின் திஸ் பைபிள் ஸ்டடி. இஸ் ஆல்சோ இன் த புக் ஆஃப் ஜேம்ஸ். புதன்கிழமைகளிலே இது நடைபெறும். இந்த வேளையில் ஐ வாண்ட் டு இன்வைட் நேபாள் டீம் டு கம் ஃபார்வர்ட். கர்த்தருக்கு நன்றி செலுத்தும், நல்ல ஊழியம் செய்து திரும்பி வந்திருக்கிறாங்க. சில சாட்சிகள் அவர்கள் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறாங்க. சாமுவேல் அண்ட் எல்லாருக்கும் காலை வணக்கம். நம்ம ரொம்ப ஆசீர்வாதமான ஒரு பயணமாக இருந்துச்சு நம்மளுக்கு. இருங்க, நோட்ஸ் எடுத்துக்கிறேன். ரொம்ப நேரம் பேச மாட்டேன். நம்ம 26ஆம் தேதியிலேருந்து 31ஆம் தேதி வரைக்கும் ஆகஸ்ட் நம்ம போயிருந்தோம். அந்த ஊழியத்தில் சகோதரி சராஜ், பாஸ்டர், ஆண்டி மனமணி, நானும் போயிருந்த பொழுது ஆண்டவருடைய பாதுகாப்பு, ஆண்டவருடைய வழி நடத்துதல், அவருடைய அங்கே நிப்பாலில் அவர் செய்ய விரும்புகிற காரியங்கள், பிளான்ஸ்லாம் அவர் நம்மளுக்கு கொடுத்தாரு. ஸோ ரொம்ப அருமையாக இருந்துச்சு. நம்ம பயணங்கள் நம்ம மோஸ்ட்லி கெஸ்ட் ஹவுஸில் தங்கியிருந்தோம். பேசிக் ரூம்ஸ் வித் ஃபேன்ஸோடு நம்ம தங்கியிருந்தோம். அங்கேயும் ஆண்டவர் நமக்கு நல்ல ஆட்கள் அங்கே உள்ளவர்களை கொடுத்து நம்மளை காத்துக்கொண்டார். பிறகு நம்ம சிட்வான் இடத்துக்கு போயிட்டு சிட்வான் எபிஃபனி சபையில் 2 நாட்கள் இருந்து ஜீப்பில் தான் போனோம். அங்கே ஒரு 6 மணி நேரம் பயணம். காட்மாண்டுங்கிற கேபிட்டலில் இருந்து அங்கே போயிருந்தோம். அங்கே ரோடு முக்கால்வாசி நல்லா இருந்துச்சு, ஆனால் சில இடங்களில் சரியாக இல்லை. ஸோ மேடு பள்ளமாக இருக்கும். நில சரிவுகள் கூட இருந்தது. அங்கே கூட ஆண்டவர் நம்மளை காத்துக்கிட்டார். 2 நாட்கள் அங்கே உள்ள தலைவர்கள், முதியவர்கள், வாலிபர்கள், பிள்ளைகளோடு இருந்து ஊழியம் செய்து அவர்களோடு ஃபெலோஷிப் கொண்டு அவர்களுக்கு மீல்ஸ் கூட நம்ம ப்ரொவைட் பண்ணோம். மறுபடியும் காட்மாண்டு 2 நாட்கள் அங்கே உள்ள பிள்ளைகளோடைய ஹோம்ஸில் நம்ம இருந்தோம். அவங்களுக்கு உணவு கொடுத்தோம். ஸோ மிஷன் காணிக்கை மூலமாக நீங்கள் கொடுக்கறது நம்மளுக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்குது. அங்கே உள்ள அந்த பிள்ளைகள் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. பிறகு 2 நாட்கள் அவங்களோட நம்ம ஐக்கியம் கொண்ட பிறகு சபைகளுக்கும் இறுதி நாள் சென்றோம். அவங்களுடைய ஆராதனைகள் எல்லாம் கலந்து கொண்டோம். ஸோ ஆண்டவர் நம்மளை வழி நடத்தினார். ஸோ ஆண்டி அவங்களுடைய சாட்சி அனுபவத்தை சுருக்கமாக பகிர்ந்துக்குவாங்க.
கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். சபையாருக்கும் நன்றி செலுத்துகிறேன். எங்களுக்கு ஜெபம் பண்ணீங்க, நல்லபடியாக ஜெபம் பண்ணதுனால உங்கள் ஜெபத்தை ஆண்டவர் கேட்டு எங்களை பாதுகாப்பாக கொண்டு போய் பாதுகாப்பாக திருப்பி கொண்டு வந்துட்டார். அதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நேரத்தில் நாங்கள் 4 பேரும் ஆண்டவர் வந்து நல்லபடியாக எங்களை பயன்படுத்தினார். நான் குறிப்பாக சொல்ல போகிற ஒரு இடம் வந்து அந்த ஸ்லாம்னு சொல்கிற இடம். அந்த ஸ்லாம் சொல்கிற இடம் வந்து சிறு பிள்ளைங்கள், அதாவது பெற்றோர்கள் பிள்ளைங்களை விட்டுட்டு போயிடுவாங்க. சில பிள்ளைங்க அனாதையாக அந்த மண்டபத்தில் எங்கேயாச்சும் தெருவில் உட்காந்துருக்குங்க. அந்த பிள்ளைங்களெல்லாம் இந்த பாஸ்டருங்க கூட்டிகிட்டு வந்து அதை வந்து ஒரு ஹோம் மாதிரி நடத்துங்க. நம்ம வந்து ஹோம் சொல்கிறோம், அங்கே வந்து ஸ்லாம் தான் சொல்லுவாங்க. அந்த இடம் வந்து எப்படின்னா ஒரு கல்வி வீடெல்லாம் ஒன்றும் இல்லை. அங்கே வந்து எல்லாமே வந்து தகர வீடு, எல்லாமே தகரம். பக்கத்தில் வந்து பெரிய ஆறு ஓடுது, அது பெரிய ஆறு, பிரம்மபுத்திரா ஆறு, பெரிய ஆறு. மழை காலத்தில் அந்த ஆறு பெருகிட்டுனாக்கா அந்த அந்த வெள்ளம் பெருகி அந்த இடமே வந்து அழிச்சிட்டு போயிடும். அப்போ அந்த பிள்ளைங்களும் அந்த அதுக்கு முன்னாலே அந்த பாஸ்டர் மருங்க பாஸ்டர் டேனியல் பூன் அவர் பேர், அவர் தான் அந்த ஒரு ஸ்லாமை நடத்துகிறாரு. அது தண்ணி வந்தால் பெருக்கி போயிட்டுனா அந்த இடமே எல்லாமே அடிச்சிட்டு போயிடும். பிள்ளைங்களெல்லாம் கொண்டு போய் வேறு இடத்துல உட்கார வச்சு ஒரு தண்ணி வடிஞ்ச மாதிரி தான் திரும்பி அங்கே வருவாங்க. அந்த நேரத்தில் அவங்க காட்டில் என்னன்னாக்கா அந்த ஆறை பாருங்கள் எங்கே நிற்கிதுன்னு. அந்த ஆறு வந்து அவங்க விண்டோவுக்கு பக்கத்தில் தான் இருக்குது அந்த ஆறு. இன்னொன்று வந்து அவங்களோட காப்பீட்டெலாம், இந்த மாதிரி காப்பீட்டெலாம் நனைஞ்சு போன காப்பீட்டெலாம் மாடியில் காய போட்டு வச்சுருக்காங்க. இன்னும் காய போட்டு காஞ்சிட்டு தான் இருக்குது. அவங்களோட எக்ஸ்பென்சிவான திங்ஸ் எல்லாம் வந்து மாடியில் தான் வச்சுருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது எங்களுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டமாக ஆகிட்டு. அந்த சிறு பிள்ளைங்களை பார்க்கும்போது சின்ன சின்ன பிள்ளைங்க 3 வயசுலேருந்து 17 வயசு 18 வயசு பிள்ளைங்க வரைக்கும் அந்த ஹோமில் இருக்கிறாங்க. அந்த பிள்ளைங்க பார்க்கும்போது எங்களுக்கெல்லாம் வந்து லைக் கண்ணீர் தான் வருது தவிர வேறு ஒன்றும் வரல. பிகாஸ் அந்த பிள்ளைங்க நாங்கள் உணவு கொடுக்கும்போது அந்த பிள்ளைங்க தட்டு எடுத்துகிட்டு அப்படியே க்யூவில் வந்து நிற்கிது பாருங்கள். அதை பார்க்குற சமயத்தில் எங்களுக்கே பரிதாபமாக இருக்குது. அந்த பிள்ளைங்கள்லாம் வந்து நம்மளாம் பெரியவங்க கொஞ்சம் பசி தாங்கலாம், ஆனால் சின்ன பிள்ளைங்க எப்படி பசி தாங்குவாங்க? அவங்களுக்கு கிடைக்கிற உணவு வந்து ஒரு வேளை உணவு தான் அவங்களுக்கு சரியான உணவாக கிடைக்கும். மற்ற நேரத்துலலாம் அவங்க சாப்பிட்ற சாப்பாடெல்லாம் வந்து லைக் கொஞ்சம் தான் சாப்பிடுவாங்க. ஆனால் அவங்கள டீச்சர் மாணவர்களுக்காக நம்ம நன்றி செலுத்துகிறோம். அவங்க பாஸ்டரோட மனைவிங்களும் அந்த இடத்துல ரொம்ப உதவி செய்கிறாங்க அந்த பிள்ளைங்களுக்கு. நம்ம சிங்கப்பூர் நம்ம சபையில் அந்த மாதிரி இஸ்லாமுக்கு நம்ம உதவி செய்யணும்னு நான் வேண்டுறேன். பிகாஸ் அங்கே போய் பார்த்தா தான் அந்த அங்கே இருக்க நிலவரம்லாம் உங்களுக்கெல்லாம் தெரியும். நாங்கள் அந்த 2 இஸ்லாமும் பார்த்தோன்னே எங்களுக்கு மனசுலாம் ரொம்ப கஷ்டமாயிட்டு நாங்கள் சிட்வானுக்கு போனோம். அந்த இடத்துல வந்து நம்ம எபிஃபென் சபையை பார்த்தோம். அங்கே பார்த்து நாங்கள் நிறைய டைம்லாம் ரொம்ப ஸ்பெண்ட் பண்ணோம். அங்குள்ள ஜனங்கள்லாம் வந்து எங்களை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. நாங்கள் வந்து அவங்கள வந்து பார்க்குறோம், சிங்கப்பூர்லேருந்து நம்ம அந்த இடத்துக்கு வந்து அவங்களெல்லாம் நம்ம பார்க்குறோம், அவங்க கூட ஃபெலோஷிப் பண்ணுறோன்னு அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். எங்கள் கூட எல்லாத்தையும் பகிர்ந்துக்கிட்டாங்க. அவங்களோட நீட்ஸும் எங்கள்கிட்ட சொன்னாங்க, பாசிட்டிவும் சொன்னாங்க. ஸோ அங்கே அந்த சிட்வான் சபைக்காக எல்லாம் ஜெபிங்க. இந்த 2 இஸ்லாமுக்கும் நீங்களாம் நல்லா ஜெபிங்க. சின்ன பிள்ளைங்க வரணும், 3 வயசு பிள்ளைங்க அந்த கதை ஓட்டல் நின்றுக்கிட்டே என்கிட்ட வந்து ஜெமிசின்னு சொல்லுதுங்க. எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக போயிட்டு. 3 வயசு பிள்ளை. இங்கே நம்ம சைட்டில் 3 வயசு பிள்ளைங்களாம் வந்து பிரேசலாக சொல்ல கூட கஷ்டப்படுதுங்க. அங்கே வந்து கையெடுத்து கும்பிடுதுங்க ஜெமிசின்னு. அப்புறம் ஆன்ட்டி தேங்க்யூ ஃபார் கிவிங் மீ சாக்லேட் அப்படி சொல்லுதுங்க. கேன் வி ஹக் யூ அப்படின்னு. இதெல்லாம் வந்து எங்களுக்கெல்லாம் வந்து ஒரு பெரிய சந்தோஷம். ஆண்டவர் எங்களை அழைச்சிட்டு போனது வந்து ஒரு நன்மைக்காக தான். அங்கே உள்ள ஜனங்களுக்கு அன்பு காட்டுறதுக்கும் அங்கே சேவைகளை சந்தித்து அவங்களுக்காக ப்ரே பண்ண எங்களுக்கு கொடுத்த அந்த நேரத்துக்காக நாங்கள் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். தேங்க்யூ.